சரி, இந்த கிளாஸ் பாருங்கள். இப்போ நம்ம கொண்டு போகிற இந்த கிளாஸை பற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு கதைச்சு போட்டு நம்ம ஆரம்பிச்சு போவோம். இது ஃபிசிக்ஸில் முதலாம் தவணைக்கு தயாராகிற பிள்ளைகளுக்கான ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் தான் இது, அப்படி சொல்லலாம். இது சரி, முதலாம் தவணைக்கு தயாராகிற ஆளுக்கு அப்போ சொல்லுங்கள். முதலாம் தவணையில் ஃபஸ்ட்டுக்கு கவ் பண்ணப்படுற அழகு அந்த பேப்பர் முறைகளை சொல்லிட்டு நம்ம தொடருவோமே. முதலாவது பிள்ளைகள் இதில் நான் செஞ்சு போகிறது இதுக்கு முன்னுக்கு நடந்த சில தவணை பரீட்சைகளை தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி போகிறேன். இதுக்கு முந்தி நடந்த சில தவணை பரீட்சை. சரி பிள்ளைகள், இப்போ இதில் ஃபிசிக்ஸில் இந்த முதலாம் தவணைக்குண்டு உங்களுக்கு கவர் பண்ண போகிற அழகு வந்து மெக்கானிக்ஸில் 2.5 வரைக்கும். அதாவது முதலாவது அழகு ஃபுல்லாக அளவியல் ஃபுல்லாக, ரெண்டாவது அழகு மெக்கானிக்ஸில் 2.5ன்னு சொல்கிறது வேலை சக்தி வலி, இது வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. இதான் அந்த முதலாம் தவணைக்கான அழகு. இதுக்குள்ளே உங்களோட பேப்பர் எடுத்தால் எதிர பார்ட் 1க்கு எம்சிக்கு உங்களுக்கு 25 வினாக்கள் எடுப்பாங்க. 25. சரி, அப்போ 25 வினாக்கள் ஒரு மணித்தியாலத்தில் நீங்கள் செய்வோம். ஒரு மணித்தியாலம் அங்கே பார்ட் 2 பேப்பர். அதை நான் பார்ட் 2 கிளாஸ் வந்து தனி இதே போல் விளங்கப்படுத்துவேன். அதில் அதை பற்றி சொல்கிறேன். சரி, இதில் நம்ம பார்ட் 1 கழிச்சு போக போகிறோம். இது வந்து பார்ட் 1க்குரிய கிளாஸ் தான் இப்போ நான் செஞ்சு போக போகிறோம். சரி பிள்ளைகள், இதை நம்ம ஃபைனல் எக்ஸாமுக்கு பார்த்தோம்னா இந்த முதலாம் தவணைக்கு உங்களுக்கு கவர் பண்ணுறாரு இந்த அழகு, இதுக்குள்ளேருந்து எப்படி கேள்வி வரும்னு சொன்னால் அங்கே ஃபைனல் எக்ஸாமுக்கு உதாரணத்துக்கு முதலாவது அழகு கூட அளவியலில் முதலாவதுல பரிமாணங்கள்ல இருந்து ஒரு கேள்வி எடுப்பார். அழகு பரிமாணம் அதுக்குள்ள இருந்து ஒன்று எடுக்கலாம், இன்னொன்று அளவீட்டு கருவி இதுக்குள்ள இருந்து ஒன்று எடுக்கலாம். அப்போ பொதுவாக 1 அல்லது 2 வினாக்கள் எப்படியும் இருக்கும். சரி, கூடுதலாக 1 வரும், சில டைமில் 2 வரும், இப்படி வராது அதில் கேள்வி. இனி மெக்கானிக்ஸ் உள்ள வந்தால் 2.1ல் ஒரு வினா இருக்கு. 2.1 சொல்கிறது என்னது, நமக்கு பிள்ளைகள் இயக்கத்தியல் சொல்கிற, அதாவது முழுக்க நேர்கோட்டு இயக்கம் சம்மந்தப்பட்ட, அதிலேயே பாருங்க ஒரு பரிமாண இரு பரிமாண இயக்கங்கள் சம்மந்தப்பட்டு வரது. இது கொஞ்சம் ஓலவர் ரிலேட்டடாகவும் இருக்கும். இதில் இருக்கிற அந்த தலைப்புகள். சரி, இதில் ஒரு வினா எடுப்பார். இது என்ன பகுதின்னு உங்களுக்கு தெரியும். நான் அந்த கவர் பண்ணப்படுற அலைகளை சொல்ல வரேன். என்னோட 2.2லையும் ஒரு வினா எடுப்பார். விளைவில் விசை, ஏன்னா விசை திருப்பம், இதுகள் சம்மந்தப்பட்டு இணை இதுகள் சம்மந்தப்பட்டு. இதில் ஒரு முக்கியமான பகுதி தான் ஈர்வை மையம். அப்போ அந்த ஈர்வை மையம் தான் கூடுதலாக வினாக்கு வாரது. எப்படியோ 2.2ல் ஒன்று எடுப்பார். அடுத்தது தான் 2.3. அதில் முக்கியமாக 2.3ல் வர்றது நியூட்டன் இயக்க விதிகளும் அதோட சேர்த்து உராயும் இருக்குது. அதான் நம்மளோட பாடம். அடுத்தது உந்தமும் இருக்குது, உந்த காப்பு தத்துவம். இனி இதில் பொதுவாக ஒரு வினா எடுப்பார், சில டைம் 2 வினா எடுப்பார், சில டைம் 3 வினாக்கள் எடுத்த காலமும் இருக்குது. அப்போ நம்ம 2 வைப்போமே, 3 எடுத்ததும் இருக்குது. சரி, 2 வைப்போம். அதில் அடுத்தது தான் அங்கே வந்தீங்கன்னா 2.4 சமநிலை. ஏன்னா சமநிலையில் ஒரு வினா எடுத்து வருவார். அங்கே 2.5 வேலை சக்தி வழியில் ஒரு வினா எடுப்பார். அப்போ இந்த பரங்குலையில் அப்போ நம்ம கதைக்க போகிற சகல அந்த உப்பு அழகுகளுக்குள்ளேயும் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு வினா வர்றதுக்கு இருக்குது. வளமையாக வருது, வளமையாக வந்துக்கிட்டு இருக்குது வினா. சார், அப்போ இதை கொண்டு போக போகிறேன் நான். இதில் அடுத்த நோக்கம் என்னென்ன இந்த கிளாஸில் இன்னொன்று கவனிச்சுக்கிட்டுருங்க. எம்சிக்கு செய்கிறதுக்கு சில வழி இருக்கு பிள்ளைகள். எஸ்ஏ முறையில் நீங்கள் இங்கே சமன்பாடுகளை முழுக்க எழுதி சுருக்குறதும் விளங்குதா. இனி பிள்ளை செய்கிறது நீங்கள் தான் வித்தியாசமாக செய்வீங்க. வேறு முறைகளில் பிள்ளைகள் நம்ம நேரத்தை வீணடிக்கிற பழக்கம் இங்கே அறவே இருக்கக்கூடாது. இயலுமான அளவு விரைவாக நேரத்தை மிச்சப்படுத்திட்டு சரியான ஆன்சருக்கு போகிற மாதிரி நம்ம படிக்கக்குள்ளேயே நம்மளை வளர்த்துக்கணும். அதுக்கு ஃபிசிக்ஸ் தியரி மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். படிப்பிக்கக்குள்ளேயே ஒவ்வொன்றுக்கான காரணங்களோடு தெளிவாக நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா நிறைய எம்சிக்கு வினாக்கள், நான் சிலதுன்னு சொல்ல மாட்டேன், நிறைய எம்சிக்கு வினாக்கள் நீங்கள் வாசிக்க 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 உங்களுக்கு வாசிக்கக்குள்ளேயே விஷயங்கள் விளங்கி நீங்கள் சரியாக ஆன்சர் போகிறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, தூண்டப்படுவீங்க. ஏன்னா அப்படி நம்ம பழகிருக்கணும். சரி, அதான் நோக்கமே. அப்போ எம்சிக்கு செய்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. அந்த முறையை ஃபாலோ பண்ணோம்னா நேரத்தை சேவ் பண்ணிக்கலாம். எம்சிக்கு நமக்கு மிக முக்கியம் பார்ட் 1 ஃபைனல். இந்த பார்ட் 1க்கு 50, அங்கே பார்ட் 2 ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ 2 சேர்த்து தான் நமக்கு 50 வர போகும். அப்போ இங்கே ஒவ்வொரு வினாக்கும் முழுக்க ஒவ்வொரு மார்க்ஸ் 100. அப்போ இது நமக்கு மிக முக்கியம். ஸோ அவருக்குண்டு சில முறைகள் இருக்குது. அப்போ அந்த முறைகளை உங்களுக்கு பழக்கப்படுத்துறது தான் இந்த கிளாஸில் நோக்கம். சரி, அப்போ இதில் இப்போ நான் விளங்கப்படுத்த போகிறது முதலாவது பேப்பர் உங்களுக்கும். சரி, நம்மளோட அந்த விளங்கப்படுத்த போகிற மாடல் பேப்பர்களில் முதலாம் தவணைக்கு தயார்படுத்துறதுக்கு முதலாவது பேப்பர். இந்த பேப்பரில் பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் போடப்பட்டிருக்குது. நான் இந்த டெலிகிராம் லிங்கும் உங்களுக்கு தந்திருக்கிறேன் குரூப்புக்குரியது. அதில் போய் அந்த பேப்பரை பாருங்கள். இதை செய்கிற இந்த ஃபெஸ்ட் டைமுக்கு தயாராகிற மாணவர்கள் நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு பேப்பரை செஞ்சு முடிங்க. நான் இதுக்கான ஆன்சரும் போட்டிருப்பேன். அப்போ அதை நீங்கள் அதுக்கு திருத்தி பாருங்கள்.
உங்களுக்கு எங்கே பிழை வருதுன்னு பாருங்க. அதுக்கான விளக்கங்களை தான் நீங்கள் பாருங்க. அடுத்தது சில வினாக்கு ஆன்சர் போயிருப்பீங்க. அப்போ நீங்கள் போனதை விட எளிமையான வழி இருக்கா, நீங்கள் கூட டைம் எடுத்தீங்களா, அப்போ அதுக்கு வேறு வழிகள் இருக்கான்னு பாருங்க. அதுக்கு தான் எனக்கு பிரயோசனம். சரி, அப்போ பேப்பரை செஞ்ச பிறகு தான் நீங்கள் இதை பார்ப்போம். சரி, தொடர்புமே பாருங்க. முதலாவது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், கோண வேகத்தில் பரிமாணம் என்னன்னு கேட்குறாங்க. கோண வேகம் சாதாரண பெயர்ச்சி இயக்கத்தில் வேகம்னு சொல்றது நல்லா பார்க்கணும் தம்பி. அதாவது பெயர்ச்சியில் வேகம்னு சொல்றது ஒரு பொருள் அழகு நேரத்தில் ஒரு செகண்ட்ல அடையிற இடப்பெயர்ச்சி இல்லையா? அடையிற இடப்பெயர்ச்சி மாற்ற விதம்னு நம்ம சொல்லலாம். இது கோண வேகம். இது சுழற்சி இயக்கத்தில் வரும். உண்மையிலே இந்த வினா 2.6 ஆனால் இங்கே போட்டிருக்கிறார். அது சொல்லி வருதுன்னு பாருங்க. அப்போ கோண வேகம் அதே போல நம்ம இவருக்கு மாற்றி சொல்லலாம். இது சுழல்ற பொருட்களுக்கு நம்ம சொல்றது. அப்போ இதை எப்படி சொல்லலாம்டா, ஓரளவு நேரத்தில் அல்லது ஒரு செகண்ட்ல ஒரு பொருள் அடையிற கோண இடப்பெயர்ச்சின்னு சொல்லலாம். கோண இடப்பெயர்ச்சி கோண வேகம் இருக்கு. சரி, இப்போ நம்ம இவரோட பரிமாணம் தானே பார்க்க போறோம். அப்போ இப்படிதான் சொல்ல போறோம். கோண வேகம் என்று சொல்லுது. சாதாரண வேகம் என்று சொல்லுது மேல இடப்பெயர்ச்சி கீழே நேரம். கோண வேகம் என்று சொல்றது மேல கோண இடப்பெயர்ச்சி கீழே நேரம். இப்படி வரப்போம். சரி, இப்போ சொல்லுங்க, கோண இடப்பெயர்ச்சிக்கு பரிமாணம் இருக்கா? அழகு இருக்குது. இது பாருங்க பிள்ளைகள், நம்ம தலைக்கோணம்னு சொல்றதுல ரேடியன் அழகு கொடுப்போம். ஆனால் இவருக்கு பரிமாணம் இல்லை. விளையக்கோணம் பரிமாணம் இல்லை. அப்போ கோண இடப்பெயர்ச்சிக்கு பரிமாணம் இல்லை. கீழே நேரம் இருக்குது டி. அப்போ டி தான் பரிமாணம். மேலே போனால் T-1 இது பாருங்க. ஸோ கோண வேகம் என்று சொல்றது மேலே வரப்போது கோண இடப்பெயர்ச்சி ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்ல போகிறோம். கீழே நேரம். கோண இடப்பெயர்ச்சிக்கு பரிமாணம் இல்லை. விளையாடு நேரத்துக்கு டி தானே. அப்போ இது 1 கீழ் டி என்று தான் வரப்போகுது. ஸோ மேலே போனால் T-1 இவருக்கான பரிமாணம். சரி வாங்க, T-1 சொல்றது 4வது. ரைட். அப்போ முதலாவதுக்கு வருவீங்க ஆன்சர் 4. 2 பாருங்க. 2. அடுத்தது இந்த கிளாஸை சொல்கிறேன் உங்களுக்கு 25 MCQயும் என்னால் ஒரு அவருக்குள்ள நம்ம முடிச்சுக்க மாட்டோம். அதுக்குள்ள கொண்டு போய்க்க மாட்டோம். அவசரப்படுறது இல்லை, நோக்கம் இல்லை. அப்போ மிகுதி வினாக்களை நான் இது 1 ஹவருக்கு தான் இந்த கிளாஸ் இருக்கும். நான் இன்னொரு கிளாஸ் அதுக்கு அடுத்த கிளாஸில் மிகுதி வினாக்களை செஞ்சு விடுவேன் பாருங்கள். சரி, 2வது, 1 கிராம் இழிவெண்ணிக்கை கொண்ட இலத்திரனியல் தராசு ஒன்றினால் எடுக்கப்பட்ட வாசிப்பை சரியாக குறிப்பது. ஸோ எல்சி தந்துட்டார் இல்லையா? கீழே பாருங்க, உங்களுக்கு சில இந்த வினாவை பார்க்கக்கூடிய ஆன்சர், அதாவது இதில் ரீடிங் எல்லாம் கிலோகிராமில் இருக்கு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அந்த 1 கிராம் எல்சியை கிலோகிராமில் அந்த எல்சி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அப்போ பாருங்க, அப்போ இதில் எல்சி 1 கிராம்னு சொல்றது எத்தனை? 0.001 கிலோகிராம். இதான ஒரு எல்சி கிலோகிராம்ல. சரி பார்ப்போம். இப்போ நீங்கள் ஆன்சரை பார்க்கக்குள்ளே விளங்கும். இந்த வினாவில் இந்த எல்சியை பேஸ் பண்ணி மட்டும் உங்களுக்கு இந்த வினாவை எடுக்கல. இன்னொன்று, அந்த ஒரு அழகை சரியாக குறிச்சிருக்குதா அதையும் நீங்கள் பார்க்கணும். பாருங்கள், இந்த அழகுகளில் பாருங்கள். 2வது வினாவில் இப்போ கிலோகிராம்னு சொல்றது இந்த கேக்கும் ஜிக்கும் இடைவெளி வரக்கூடாது. அடுத்தது இந்த கேயும் ஜியும் எப்படி இருக்கணும்? ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கணும். சரி, இதன்படி பாருங்க, 2வது ஆன்சர் வருமா? இல்லை. என்றால் ஜி கேபிட்டல்ல இருக்குது. 3வது வருமா? இல்லை, கே கேபிட்டல்ல இருக்குது. அடுத்தது 4வது வராது, கே கேபிட்டல்ல இருக்குது. அப்போ அழகு சரியா குறிப்பிட்டிருக்கிற ஆன்சர் 1 5 தான். அப்போ 1லேயும் 5லேயும் தான் அடுத்த நம்மளோட கதை. சரி, இப்போ பாருங்க, முதலாவது உங்களுக்கு குறிச்சிருக்கிறாரு எத்தனை? 1.2 கிலோகிராம் என்று குறிச்சிருக்கிறார். அப்போ சொல்லுங்க, ஒரு கருவியால் எடுத்த வாசிப்பு பிடிக்குன்னா இந்த வாசிப்புல இருந்தே நம்ம விளங்கலாம் இந்த கருவிரையில் செய்யணும். இங்கே பாருங்க, இது 1 தசமதானத்தில் இருக்கு. ஏன்னா 0.2 கிலோகிராம். அப்போ இந்த ரீடிங்கை எடுத்த அந்த கருவியில எல்சி எத்தனை? 1 தசமதானத்தில் கிலோகிராம் இருக்குது. அப்போ சொல்லலாம் அதில் எல்சி 0.1 கிலோகிராம் இருக்கு. ஆனால் சொல்லுங்க, நம்மட கருவிரை எல்சி எத்தனை? 0.001 கிலோகிராம். 3 தசமதானத்தில் வரணும். ஆனால் இது 1 தசமதானத்தில் தான் கிலோகிராம் இருக்குது. எனவே 1 ஆன்சர் வராது. அப்போ மிகுதி என்ன? 5வது. அப்போ இதுக்கு நீங்கள் 5வது ஆன்சர் போவீங்க. சரியாக குறிப்பிட்டிருக்கீங்க பாருங்க. சரி, அப்போ 2க்கு வந்துடலாம் 5. நல்லது பிள்ளைகள். 3வது போகுது. 3வதுல பாருங்க, இரு திணிவு M1 M2 ஒப்பமான கிடைநிலத்தில் வைக்கப்பட்டிருக்கு. சரி, M1 மீது F1 கிடை விசையை பிரயோகிக்கிறாரு. அவற்றில் தாக்குற தாக்க மறுதாக்க ஜோடி. சரி, இந்த வினாவில் தாக்க மறுதாக்க ஜோடி நான் செக் பண்றாரு. சரி, பார்த்து வருவோம். முதலாவது இவரை பாருங்க.
சரி, இது பெரிய குச்சி M1 தந்திருக்குது உங்களுக்கு. இந்த பக்கம் F என்ற விசை, கீழே P என்ற விசை, இடது பக்கமா L, மேல் நோக்கி Q இருக்கு. அடுத்தது அப்படி பாருங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சி M2 சிறிய குச்சி. இதுல இங்கே கேபிட்டல் M1 சொல்றாரு, கீழே S, மேல R. இது M1 குச்சி, இது M2 குச்சி. சரி பார்ப்போம். அப்ப தாக்க மருதாக்க ஜோடி முதலாவது சொல்றாரு F-ம் L-ம். இந்த அடிக்கிற F-ம் L-ம். இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த முடிவுக்கு வந்துடணும். நம்ம தாக்க மருதாக்க ஜோடினா சிலதை விளைவிக்கணும். கவனிக்கணும். ஏ கூற்றை பற்றி சொல்ல போகிறோம், அல்லது ஏக்குரிய பணத்தை. முதலாவது விஷயம் இதான், இங்கே விசைகள் தம்பி விளைவிக்கணும். விசைகள் அது உற்பத்தி ஆகிறது எப்படி நமக்கு தெரியும். அதுக்கான முறைகள் இருக்குது, விளக்கம் பெரிய விளக்கம் எல்லாம் இருக்குது. நான் இப்படி சொல்ல வரேன், நான் மிச்சம் தூரம் போக மாட்டேன். நான் அதுக்கான ஆன்சருக்குள்ள பிள்ளைகள் எளிமையாக போகிற வழிக்குள்ளே நிற்போம். ஒரு பொருளில் ஒரு விசை தொழில்படுதுன்றா அந்த விசையை பிரயோகிக்கிறது வேறொரு உடல். நல்ல விளைவிக்கணும், வேறொரு உடல். அந்த உடல் உண்டு இவரோட தொடுகையிலிருந்து அந்த விசையை பிரயோகிக்கலாம், அல்லது தொடுகை இல்லாமல் தொலைவிலிருந்தும் விசையை பிரயோகிக்கலாம். அங்கே தான் நம்ம ஃபீல்டு என்ற பகுதிக்குள்ளே வருவோம். சரி, எப்படி அப்போ ஒரு பொருளில் விசையை பிரயோகிக்கிறது வேறொரு உடல். நியூட்டன் சொல்றாரு, அப்போ ஒரு விசை உண்டு இருந்தால் அதுக்கு மருதாக்க விசை இருக்கு. விளங்குதா? விசை சோடியத்தான் இருக்கு. அப்போ இந்த உடல்ல அந்த மற்ற உடல் ஒரு விசையை பிரயோகிச்சிருக்குதுன்னா அதை நம்ம என்ன எடுப்போம்? எக்ஸன் எடுப்போம், தாக்கம். அதுக்கு ரியாக்ஷன் இருக்கும், மறுதாக்கம் இருக்கு. அப்போ சொல்லுங்க, வேறொரு உடல் இந்த உடல்ல தாக்கத்தை கொடுத்தா அப்ப இவர் என்ன செய்வாரு? அதுக்கு சமநிமிதமான மருதாக்கத்தை அந்த உடலுக்கு கொடுப்பார். அப்ப இங்க சொல்ல வர விஷயத்தை மீதுல நான் தாக்கம் மருதாக்கம் ஒருபோதும் ஒரு உடல்ல இருக்காது. அது மிக முக்கியம். இதை பல தடவை ஃபைனல் எக்ஸாம்லயும் இதுக்கு முன்னுக்கு விடவிருக்கிறார். அப்ப அதெல்லாம் நமக்கு இதையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்குள்ள நீங்க 2.5 வரைக்கும் உள்ள சகல பாஸ் பேப்பர், எம்சிக்கு, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ எல்லாம் முடிச்சு போட்டு தான் டேர்ம் 1 ஃபேஸ் பண்ணுவோம். நீங்க ஆரம்பத்தில் இந்த பிழை விட்டீங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணக்குள்ள முழு பாஸ் பேப்பர்லையும் பூர்ண தெளிவோட நீங்க ஃபேஸ் பண்ணிக்க மாட்டீங்க. அங்கனே நீங்க விட்டுட்டீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு போயிட்டு ஃபியூச்சரே போயிட்டு சொல்ல வேண்டாம். அப்ப அந்தந்த டைமுக்குள்ள அந்தந்த வேலைகளை செய்யணும். அப்ப இதுக்கு பாஸ் பேப்பர்ல தண்ணி காட்டி வைக்கணும். பாஸ் பேப்பர்ல உள்ள வினாக்கள் சகலதும் நல்ல தெளிவா முடிச்சிருக்கணும். சும்மா முடிக்கிறன்ற விஷயம் தெளிவா அதை உள்வாங்கி நீங்க முடிச்சிருக்கணும். சரி, அப்ப இப்படியான வினாக்கள் நான் சொல்ல வர்றது ஃபைனல் பேப்பர்ல நிறைய இருக்கு. சரி, அவ்வளவுங்க. தாக்கமும் மறுதாக்கமும் ஒருபோதும் ஒரு உடல்ல இருக்காது தம்பி. அதான் நீங்க உள்ள விஷயம். அப்ப இங்க பாருங்க, எஃப்எம் எல்லும் வந்து ஏல சொல்றாரு தாக்க மறுதாக்க ஜோடி எஃப்எம் எல்லும். இங்க பாருங்க, எஃப்எம் எல்லும் இந்த உடலில் வரைக்குது. இது M1 என்ற குச்சியிலும் அவர்களில் வரைக்குது. அப்ப அது இருக்கலாமா? இல்லை. நம்ம மற்றபடி பருமன் சமன் அரைக்குமா, திசை எதிர அரைக்குது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு உடல் இருக்குதா? அப்ப அது தாக்க மறுதாக்க ஜோடியா? இருக்கே இல்லாது. சார், அப்ப ஏ பிள்ளை தம்பி. ஏ பிள்ளை என்ன வரும்? 1 வராது, 4 வராது, எல்லாம் இருக்கிற 5 வராது. என்ற இதுல எல்லாம் ஏ உள்ளடங்கி இருக்கிறேன். ஸோ ஆன்சர் உனக்கு பி அல்லது சி, அதாவது 2, 3 தான் ஆன்சர். சரி, பிஏ பாருங்க. எல்லும் எம்பும் மட்டும் சொல்றாரு. எல் இவரில் இருக்குது, எம் இவரில் இருக்குது. சரி, ஓகே, அது வரலாம். அடுத்தது மற்றது சொல்றாரு என்னண்டு, பியும் கியூவும் சொல்றாரு. இங்க பாருங்க, பியும் கியூவும் ஒரு உடலில் வரைக்கும், M1 வரைக்கும். அப்ப இது தாக்க மறுதாக்க ஜோடியா வரலாமா? இல்லை. எனவே சியும் உங்களுக்கு பிழை. ஏனென்றா ஒரு உடல்ல தாக்க மறுதாக்க ஜோடி இருக்க இயலாது. அதை வச்சுக்கொண்டு ஏசியை நீக்கிட்டோம் பாருங்க. அப்ப பி மட்டும் ஆன்சர். எனவே பி மட்டும் இருக்கிறது எத்தனையாவது? 2வது. ஸோ 3க்கு ஆன்சர் போகலாம், 2. இப்ப சொல்றேன், அந்த MLL வந்ததை உங்களுக்கு சொல்றேன். கவலை இதானே குச்சி. இந்த கிடைமேற்பரப்பு ஒப்புமானது. இது M1 குச்சி, இது பக்கத்தில் இருந்த M2 குச்சி. நம்ம பிரயோகிக்கிற விசையை இந்த பக்கம் ஒரு விசையை பிரயோகிச்சிருக்கோம். சரி, இது F என்ற பிரயோக விசை. சரி, இப்ப பாருங்க. இப்ப நம்ம தொகுதியா கருதுனோம்னா நம்மளோட தொகுதிக்கு இந்த விசையை எதிர்க்கிற ஒரு விசை இல்லை. அது வர்றதா இருந்தா இங்க இருக்கிற உராய் வரலாம், இங்க உராய் இல்லை, ஒப்பமானது. அப்ப இவரை ஒரு எதிர்க்கிற விசை இல்லை. அப்ப நம்மளோட சிஸ்டம் இந்த விசை காரணமாக ஆறுமுடுகி ஆகும். சிஸ்டம் ஆறுமுடுகுதுன்னா அந்த ஆறுமுடுகளோட அந்த சிஸ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு துணியும் ஆறுமுடுகும். சரி, அப்ப இதை பாருங்க. அப்ப இந்த குச்சி M2, அப்ப இவரும் ஆறுமுடுகுவார். இவர் ஆறுமுடுகிறதுக்கான விசை இப்படி வந்துருக்கு பாருங்க. இதுல இந்த பெரிய குச்சி அப்ப முன்னோக்கி ஏங்க இந்த சிறிய குச்சியை தள்ளும். அப்ப இவரை பாருங்க, இதுல வலப்பக்கமா தள்ளும்.
இந்த வலப்பக்கமா தள்ளின விசை தான் தம்பி இந்த எம். அப்ப இதை என்ன செய்யும்? இந்த சிறிய குற்று சமனும் எதிர்மான மரதாக்கு விசையை இவருக்கு பிரயோகம். அந்த விசை தான் இந்த இருக்கிற எல். ஆகவே நமக்கு எம்மும் எல்லும் என்ன வரப்போகுது? தாக்க மரதாக்க சொல்லி. அதான் உங்களோட கூற்று. சரி, அப்போ 3ஆவதுக்கு ஆன்சர் வந்துட்டீங்க. 4க்கு வாங்க. இப்போ 4 சரி பாருங்க. 4ஆவதுல அளவீட்டு கருவியில் ஒரு கேள்வி போட்டுட்டார் இல்லையா? பூச்சிய வலு துணியும் நிலையில ஒரு நுண்மாடி திருகு கணிச்சிட படத்தை காட்டியிருக்கிறாரு. ஸோ இறுதி வாசிப்புக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அப்போ இதில் பார்க்கணும். பிரதான அளவுடைய கிடைக்கோடு இங்க இருக்குது. நம்மளோட வட்ட அளவுடைய சொல்றேன் பாருங்க. வட்ட அளவுடையில இங்க இருக்கிற சரியா அதுக்கு நேரம் இருக்குன்னா எப்படி இருக்குது பாருங்க. இது 45 காட்டுது, இங்க 0. இப்படிதான் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. சரி, இது எப்போ நமக்கு பாருங்க, அந்த மேல ஸ்டார்ட் பண்ணக்குள்ள சொல்றாரு பூச்சிய வலு துணிர நிலை. பூச்சிய வலு துணிர நிலைன்னு சொல்றது அப்படி நம்ம அங்கே யார் இருக்கிறாரு? பட்டடை இருக்கிறாரு இல்லையா? நம்ம இங்க சீதாள் தலையை சுழற்றிட்டு போய் நம்மளோட கதிர்கோள பட்டடையோட தொட செஞ்சிருக்கோம். அந்த நிலை தான் இது. அப்ப கதிர்கோளோட பட்டடை முறையாக பொருந்துற சந்தர்ப்பம். சரி, இந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க, நம்மளோட வட்ட அளவுடைய பூச்சியம் பிரதான அளவுடைய கிடைக்கோட்டோட பொருந்திருந்தா இந்த கருவில 0 இதர் இல்லை, பூச்சிய வழி இல்லை. ஆனா இவர் மேல போயிட்டாருன்னா, இவர் மேல போயிருக்கிறார். எத்தனை பிரிவுக்குள்ள தம்பி போயிருக்கிறாரு? 3 பிரிவு. இந்த அறிக்கை 1, இந்த அறிக்கை 1, இந்த அறிக்கை 1, 3 பிரிவுக்குள்ள மேல போயிட்டார். சரி, இப்போ நம்ம ரீடிங் எடுக்கிறதுக்காக என்ன செய்ய போறோம்? நம்மளோட பட்டடைக்கும் கதிர்கோளுக்கும் இடையில தான் உதாரணத்துக்கு எடுப்புமே ஒரு பொருளை விட்ட துணிய போறோம் அல்லது தடிப்பு துணிய போறோம். அந்த பொருளை நம்ம கொண்டு வந்து வச்சு பாருங்க, வைக்கிறதுக்காக முதலாவது சொல்றேன், இந்த நிலையிலிருந்து நம்மட தீதாள் தலை இருக்கிற இங்கே தொப்பு பாருங்க, அந்த தலையை நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன சுழியா சுழற்றணும்? இப்படி பார்க்கிறனைக்கு எப்படி இருக்கும்? இடஞ்சுழி. இடஞ்சுழியா சுழற்ற பாருங்க, ஒரு இடஞ்சுழியா சுழல பட்டடையில இருந்த கதிர்கோள் ஒட்டிக்கிட்டு இருந்தாரு, அப்படியோ வலது பக்கமா செஞ்சு வருவார். உங்களுக்கு அப்படி இந்த பக்கமா செஞ்சு கொண்டு வருவார். அந்த கேப்புக்குள்ள தான் நம்ம அந்த பொருளை வச்சு அதில் விட்டமோ தடிப்போ அழக போறோம். சரி, அப்ப சொல்லுங்க, அப்ப இவர் நம்ம என்ன சுழியா சுழற்றுவோம்? இடஞ்சுழியா. அப்ப சொல்லுங்க, இடஞ்சுழியா சுழற்றக்குள்ள இந்த அடிக்கிற பூச்சியை தான் அப்படியோ கீழே வந்து அப்படியோ இவர் சுழன்று கொண்டு வருவார். அப்ப கவனிங்க, நமக்கு எப்பவும் இந்த கருவிதார ரீடிங்னு சொல்றது, வாசிப்புன்னு சொல்றது எங்கிருந்து எங்க உள்ள நிலை பாருங்க சொல்லுங்க. இவர் கருவி காட்டுற வாசிப்புன்னா இதான் இந்த அடிக்குது. இவர் பாருங்க, இந்த அடிக்க இந்த துண்டு, அதாவது வட்ட அளவுடைய பூச்சியும் பிரதான அளவுடைய கிடைக்கூட்டோட பொருந்திருக்கிற அந்த நிலையில இருந்து இல்லைங்களா? இந்த நிலையிலிருந்து இவர் பாருங்க, இந்த பக்கமா எத்தனை சுழற்சி ஆட்சி போக்குள்ள இது இடப்பக்கம் வலப்பக்கமா அசைஞ்சு வரும். அப்ப இதுக்கான தூரத்தை நமக்கு இது தார வாசிப்பு இந்த நிலையிலிருந்து தான் தரும் இல்லைங்களா? இந்த நிலை பிரதான அளவுடைய கிடைக்கோட்டோட இது பொருந்திருக்கிற நிலையில இருந்து தான் தரும். அப்போ நமக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், நம்ம ஒரு ரீடிங் ஒன்று எடுக்கிறோம், 3.14 மில்லிமீட்டர் அப்படின்னு வந்துருக்கு நம்ம எடுத்த ரீடிங். அந்த ரீடிங்னு சொல்றது கருவி தந்த வாசிப்பு. அதான் சொல்றேன், அது எங்க இருந்துட்டா பிரதான அளவுடைய கிடைக்கோட்டில் இருந்துதான் வழங்கணும். இந்த இடத்துல இருந்துதான் இவர் சுழல்ற நிலைகளை இவர் தருவார். ஆனா நமக்கு இங்க பார்க்கணும், ஆரம்பத்தில் இவர் 0 இங்கே இல்லை விளங்குதா? இவர் 0 இங்கே இல்லை, இவர் கிடைக்கோட்டோட இல்லை, 0 மேல போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. இவர் சுழற்சி வரக்குள்ள பெஸ்ட்டுக்கு இவர் இந்த நிலைக்கு வரதுக்கு எத்தனை பிரிவுகளால சுழற்றணும்? 3 பிரிவு. 3 பிரிவு இந்த அறிவு. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, 3 பிரிவு சுழன்ற பிறகுதான் இங்க வருவார். இந்த நிலை இவர் 0 இங்க வந்து படுது, இந்த நிலையிலிருந்து தான் இவர் தர ரீடிங் வரும். அப்ப நம்ம முழுக்க அந்த பொருள் அதாவது வாசிப்பு எடுக்கிறதுக்காக நம்ம சுழற்சி இருக்கிறோம். இந்த 3 பிரிவு சேர்ந்து அதுக்கு பிறகு உள்ளதுதான். அப்ப இதுக்கு பிறகு உள்ளதுதான் இந்த அதுக்கு பிறகு உள்ள சுழற்சிக்கு அவர் அசைஞ்ச தூரத்தை தான் இது உங்களுக்கு தரும் விளைக்கும்.
அப்ப இந்த 3 சுழற்சிக்கு அசைஞ்சு தூரம் ஆல்ரெடி அங்க வரும். ஏன்னா அது வந்துதான் திரும்ப அது இங்கே அசைஞ்சு வரும். அப்ப சொல்லுங்க அந்த 3 சுழற்சிக்கும் கதிர்கோள் அவர்ல இருந்து இந்த பக்கமா அசைஞ்சு வரும். சரி, இப்ப சொல்லுங்க இவர் ஒரு பிரிவுக்குள்ளால சுழலும் போது வட்டளவிடை நம்மட கதிர்கோள் சொல்லுங்க ஆகும் எவ்வளவு தூரத்தினோட செய்யும். அதான் எல்சி தம்பி, அதான் எல்சி. அப்ப இவர் எல்சி வளமே ஏத்துன்னு தசம் சைபர். அப்போ 1 2 3 அப்போ 3 பிரிவுகளால செய்யக்குள்ளே எத்தனை அதை 3ஆல பிரிக்கணும்னு தசம் சைபர் 3. அப்போ இவர் 3 பிரிவுகளாலையும் சுழன்று இங்கே வரக்குள்ள என்ன இடஞ்சுழியா சுழற்றுக்குள்ள இது அப்படியே கீழே வரைஞ்சி வரும். அப்போ இவர் ஆல்ரெடி தசம் சைபர் 3 மில்லிமீட்டர் அசைஞ்சி அதுக்கு பிறகுதான் இவர் காட்டுற ரீடிங் என்ற தூரத்துக்கும் அசைவார். அப்போ சொல்லுங்க, அப்போ இவர் காற்ற வாசிப்போட நீங்க என்ன செய்யணும், தசம் சைபர் 3 மில்லிமீட்டர் கூட்டும். அவ்வளவுதான் காரணம். சரி, இது தியரி தம்பி, இது தியரி. அப்ப இது தியரி என்றால் இப்ப நம்ம இது எம்சிக்கு செய்யறோம். அப்ப நேரடியாக என்ன ஆன்சர் போறது. அப்ப இதுக்கு ஆன்சர் போறதுக்கு நம்ம ஆரம்பத்தை தியரியை பார்த்துக்கிட்டு இருக்க தேவையில்லை, நேரடியாகவே சொல்லலாம். இது மேலே ஏறி போயிருக்குது வழங்குதா. அப்ப இதுல பூச்சி ஒளி எவ்வளோன்னு பார்க்கலாம். வளமே இப்படிதான் செய்யுது. மொத்த வட்டப்பிரிப்பு இங்க 50, பிரதான அளவுடைய கிடைக்கோட்டோட பொருந்திருக்கிறது தம்பி 47. கழிச்சிங்கன்னா 3, 50ல் 47 கழிச்சா 3. 3 அவரோட எல்சியால பெருக்குனீங்கன்னா எல்சி தசம் சைபர் 1 தசம் சைபர் 3 வரும். இவர் மேலே ஏறி இருக்கிறாரு, மறைப்பூச்சி எவ்வளோன்னு சொல்லுவோம். அப்ப இவரோட பருமனை கருவி காற்ற வாசிப்போட பருமனை கூட்டணும். அப்ப தசம் சைபர் 3 மில்லிமீட்டரை நீங்க கூட்டி விட்டா சரி. அவ்வளவுதான் இதுக்கான ஆன்சர் போடுறது. இருந்தும் பிசிக்ஸ் தேவை, சமன்பாடுகள் நிற்கக்கூடாது, விளக்கம் தேவை. அந்த விளக்கத்தான் உங்களுக்கு நான் இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு கழிச்சது. ஸோ அவ்வளோதான் விஷயம். தசம் சைபர் 3 மில்லிமீட்டர் நீங்க கருவி காற்ற வாசிப்போட கூட்டிக்கணும். ஏன்னா இந்த தூரத்துக்கு இவர் ஆல்ரெடி அசைஞ்சு வந்திருப்பார். அதை ரீடிங்குள்ள வரணும், ஆக்சுவல் ரீடிங்குள்ள வரணும். ஸோ தசம் சைபர் 3 கூட்டணும்னு இருக்கிறது தம்பி முதலாவது. சரி, 4க்கு 1, 5க்கு வாங்க. ஐந்தாவது, துணிக்கு ஒன்று நிலைக்குத்தாக எச்சுயரத்திலிருந்து பாருங்க விழுந்து நிலத்தை மேல் தன்மையோடு அடிச்சு பிறகு மேலெழுந்து போகுது. சரி, இதன் போது தொழிற்பட்ட விளையுள் விசையை காட்டுவது. சரி, இந்த பந்தில் துணிக்கு என்று சொன்னாரு. ஸோ அதில் விளையுள் விசை. அப்போ இதெல்லாம் பார்க்க ஆன்சர் வரலாம் தம்பி. நீங்க இங்கே பாருங்க என்னன்னு. அப்போ ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து விழுது, இங்கிருந்து நிடும் நிலத்துல மோது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, இவர் விழுந்து நிலத்துல மோதும் வரைக்கும் இவர்ல தாக்குறது ஒரே ஒரு விசை, என்னது, நிறை. இப்ப சொல்லுங்க, வழித்தடை இல்லை, இங்க நிறை மாறுமா? விழு வரைக்கும் நிலத்தோட மோதும் வரைக்கும் இல்லை. அப்போ விளைவிட்ட கணத்திலிருந்து நிலத்தை அடிக்கும் வரைக்கும், அந்த கணம் வரைக்கும் இவர்ல தொழிற்பட்ட விளைவு விசை மாறாது. விளங்குதா? அது மாறாது. சரி, அதுக்கு பிறகு திரும்ப பாருங்க, மோதி இது மீள்தன்மையா தான் மோதுது அப்படின்னா அவரோட இயக்க சக்தி காக்கப்படும். அப்ப இவர் என்ன கதியோட மோதினாரோ அதே கதியோட பின்னதைப்பார். அப்ப அதே கதியோட பின்னதைச்சு இவர் மேல போக்குள்ள விளங்குதா, மேல போற அந்த இயக்கத்திலேயே சொல்லுவோம். இப்பவும் சொல்லுங்க தம்பி, இதுல தாக்குற விசை எது மட்டும்? நிறை மட்டும். அந்த விசை தான் விளைவு விசை, வேற விசைகள் இல்லை, நிறை. அப்ப இந்த நிறை பாருங்க மாறுமா? இது மாறாது. அதி உயர் புள்ளி அடையும் வரைக்கும் திரும்பது மாறாது. சரி, கதை பாருங்க. இங்கவும் விளைவு விசை மாறாது. மோதின பிறகு மேல் நோக்கி இயக்கத்திலையும் விளைவு விசை மாறாது. சரி, ரெண்டு விளைவு விசையும் சமனா இல்லையா? சமன். ஏன்னா இதுவும் நிறை அதுவும் நிறை. அப்ப நீங்க ஆன்சர்ல பார்க்கணும் தம்பி, மோதுக்குள்ள மாறும், அதான் சொல்ல போறேன். அப்போ மோதுகைக்கு முன்னரும் சரி, மோதுகைக்கு பிறகு சரி, அல்லது சுருக்கமா சொன்னா இது வழியில இயக்கும் போகும் இவரோட விளைவு விசை மாறாது, அது சமனறைக்கும் அது நிறையாகவும் இருக்கும். சரி, இப்ப நம்மளோட ஆன்சருக்கு வாங்க. முதலாவது வருமா? இல்லை, என்ன மோதக்குள்ள மாறப்போகும், இது ஃபுல்லாவே மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ விட்டுருவோம். மூணாவது, அங்க விளைவு விசை மாறுது. அங்க பாருங்க குறைஞ்சு கொண்டு பூச்சியத்துக்குலாம் வருது, அப்படி எல்லாம் இருக்குது. ஸோ 3 வராது, 5ம் வராது. என்ற விளைவு விசை மாறிக்கிட்டு அப்படியே குறைஞ்சு உள்ள போகுது, வழியை இயங்கக்குள்ள குறையுமா? நிறை மாறாது. சரி, இப்ப சொல்லுங்க, 4வது வருமா? இல்லை, ஏன் வராது? இங்க பாருங்க, 4வதுல இதான் ஆன்சர். கையில பேப்பர் இருக்கணும், விளங்கப்படுத்தும் போது பிள்ளைங்க. இங்க பாருங்க, டெஸ்ட்டுக்கு மைனஸா போட்டாங்க, ரைட், மைனஸ் திரும்ப பிளஸ். அதாவது அர்த்தம் மாறாது சரி, ஆனா இது மைனஸ் இது பிளஸ் எல்லாம் ஓட்டுக்கிறாரு, அது பிள்ளை எழுவா. ஏனண்டா இது கீழே வரக்குள்ளேயும் நிறை கீழே தான் இருக்கும், மேல போக்குள்ளேயும் நிறை கீழே தான் இருக்கும். அப்ப ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அந்த விளைவு விசை சமனா இருக்கும். அப்ப கீழே உள்ளதை பிளஸ் கருதுனா ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அது பிளஸ் தான், கீழே உள்ளதை மைனஸ் கருதுனா ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் மைனஸ் தான்.
ஒரு சந்தர்ப்பத்தில் மைனஸும் ஒரு சந்தர்ப்பத்தில் ப்ளஸும் இல்லை. எனவே ஆன்சர் 4ம் வராது. அப்போ எது சொல்லுங்க? 2வது. சரி, இப்போ 2வது சொல்கிறேன், கவனிங்க. இவர் நிலத்தோட மோதும் போது நடக்கிற கதையை கொஞ்சம் டைம் ஒன்று எடுக்கும். அதுக்கு கவனிச்சுக்கிறீங்க. அப்போ இவர் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கதையோட விடுவாருன்னா சரியா நிலத்தை அட்டைய சற்று முன்னர் என்ன கதை இருக்கும்? எச் உயரத்தினோடு விழுந்திருந்தாருன்னா √2gh இருக்கும். அது எல்லாருக்குமே பழக்கப்பட்டு. ஸோ அந்த கதையோட விழுந்தவர் அப்படியே பாருங்க, அவரோட கதி குறைஞ்சி 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 பூச்சிய கதிக்கு வருவார். விளங்குதா? பூச்சிய கதி வரக்குள்ள இங்கே வந்து திரும்ப அவருக்கு மேல் நோக்கி கதி வருது. பாருங்க, மேல் நோக்கி கதி வந்து ஒரு குறிப்பிட்ட பெருமதி எடுத்து, அதாவது மேல் தன்மையானது ஆரம்பத்தில் அந்த √2gh எடுத்து தான் இவர் தெரிச்சு போவார். நிலத்துடனான தொடுகை இழப்பார். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வர்றாரு எவ்வளவு? √2gh. இது ஆன்சர் போயாச்சா? ஆன்சர் போயாச்சு. இது மேலதிகமான சில கதை. திரும்ப பெண்ணதைப்பார் √2gh ஓடுதான். இதுக்கு இடையில நடக்கிறது அதான் அந்த மோதுகை நேரம் கூட சொல்றேன். அந்த டைம் இதுக்குள்ள நடக்கிறது இதான். இந்த பொருளை தாக்குற விசை 2. ஒன்று நிறை, இன்னொன்று நிலம் வழங்குற மறுதாக்கம். சரி, நிறை கீழே மாறாது mg, நிலம் வழங்குற மறுதாக்கம் மாறும். நிலத்தோட தொடுகை விடுற அந்த கணத்துல R0 இருந்து தான் ஆரம்பிக்க போகும். ஆனா பாருங்க, இவர் தொடுகை ஊற்ற கணத்துல R0 இருந்து ஆரம்பிச்சு இந்த பந்து அடுத்த கணம் நெருங்கும். அவர் மைக்ரோஸ்கோபிக் வியூல போய் பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றது, நாம அந்த பந்து விகாரத்துக்கு உட்படும். அந்த பந்து இப்படி இருந்தது தம்பி அப்படியே நெருங்கி கொண்டு வரும். நீங்க சில வீடியோக்கெல்லாம் இருக்குது பாருங்க. பாருங்க, இந்த பந்து அப்படியே நெருங்கி 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 வரக்குள்ள இந்த 6 பருமன் கூடி 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 வரும். அதுதான் 6 பருமன் கூடிக்கிட்டே வரும். அப்ப இங்க பாருங்க, 6 கூடிக்கிட்டு வரத்தால நல்ல கதையை விளங்கும். இவருக்கு கீழ் நோக்கிய வேகம் கூடி வருமா குறைஞ்சு வருமா? குறைஞ்சு கொண்டு வரும். ஏனண்டா நேரத்தோட mg இருந்து இப்ப 6 கூடிக்கிட்டு வரும். அப்ப பாருங்க, இப்ப 6 கூடி கூடி ஒரு சந்தர்ப்பத்தில் 6 mgக்கு சமனா வரும். 6 mgக்கு சமனா வரக்குள்ள இவர்ல விளைவு விசை இருக்கா, ஆனா வேகம் இருக்கு. அப்ப பாருங்க, அப்ப வேகம் கொண்டு இருக்கும், ஆனா அந்த வேகம் √2gh இருக்காது. இந்த மாதிரி கூடும், mgயை விட கூடும். அப்படியோ 6 கூட 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 அப்ப இவர் கீழ் நோக்கி அமர முடியாது. இதெல்லாம் அந்த நெருங்கிட்டு இருக்கக்குள்ள நடக்கிறது, சின்ன ஒரு நேரத்துக்குள்ள நடக்கிறது. ரைட், 6 அப்படியே கூடி கூட இப்ப பாருங்க, 6 எப்ப mgயை விட கூடுதோ அப்பதான் இந்த பந்து அமர் முடுக ஆரம்பிக்கும். கதை விளங்குதா? அந்த பந்து அப்படியே அமர் முடுக ஆரம்பிக்கும். சரி, நேரத்தோட எல்லாம் 6 mgயை விட சின்னதா அடிக்கும் போதெல்லாம் கீழ் நோக்கி விளைவு விசை இருக்கும். அது விளங்கிக்கணும். அப்போ நான் இதை சொல்ல வர்றது இது மிகச்சிறிய நேரம். அதனால பாருங்க, அந்த நம்ம அந்த நேர இடைவெளிக்குள்ள மிச்சம் விரிவாக கதைக்க வேண்டி வராது, மிகச்சிறிய நேரம். அப்போ நான் சொல்ல வர விஷயத்தை பாருங்க. அப்போ 6 mgயை விட தாண்டிட்டுண்டா அப்போ நம்ம சொல்லலாம் கீழ் நோக்கி விளைவு விசை இருக்காது, மேல் நோக்கி. அப்போ இவர் கீழ் நோக்கி அமர முடியும். அப்படி அமர முடித்தான் ஒரு சந்தர்ப்பத்தில் வேகம் 0 ஆகும். வேகம் 0 ஆகக்குள்ள இவர் நல்லா நெருங்கி போயிருப்பார். சரி, அதுக்கு பிறகு என்ன நடக்குது இப்ப சொல்லுங்க. அப்ப நல்லா நெருங்கி இருக்கக்குள்ள mgயை விட 6 பெருசா தானே இருக்குது. அப்ப விளைவு விசை மேல தானே. அப்ப இவர் என்ன செய்வார்னா, அப்ப மேல் நோக்கி உடனடியே அவர் 0 வேகத்திலிருந்து இப்ப மேல் நோக்கி 6 முடுவார் என்ற விளைவு விசை மேல. அப்ப அந்த 0 வேகத்திலிருந்து இப்ப இவர வேகம் மேல் நோக்கி கூடும். அப்ப 0ல இருந்து வேகம் மேல் நோக்கி கூடி கூடி கூடித்தான் √2gh எடுக்கக்குள்ள இதுல இருந்து கலண்டு இது வெளியேறும். கலரக்குள்ள ஒரு பழைய வடிவத்தை எடுப்பார், விகாரம் எல்லாம் இல்லாம போகும். எடுத்தது அப்படியே போகும். அப்ப விளங்கு, நிலம் வழங்குற அந்த விசை எப்படி இருக்க போகும்? mgக்கு எதிர் திசையில் இருக்கும். சேம் டைம் அதுல பரமன் mgல இருந்து வரது mgயை விட தாண்டி எல்லாம் கூட போகும். அப்படி கூட போகல தான் இது கீழே குறைஞ்சி வேகம் எல்லாம் 0 ஆகும். சரி, அப்ப 6 mgயோட எல்லாம் பெருசாகும். அப்ப சொல்லுங்க, அப்ப அந்த மோதுகை நேரத்துக்குள்ள இவர்ல தாக்குற விளைவு விசை ஒரு சீரறிக்கு வளர்ந்தி இல்லை இல்லையா? இப்ப பாருங்க, அந்த 2வது ஆன்சர். இப்ப 2வது ஆன்சர்ல இப்படி காட்டிருக்கிறாரா பாருங்க. விளைவு விசை இது ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் நிறை, மோதுகைக்கு பிறகும் நிறை தான். ரெண்டும் கீழ் நோக்கி இருக்கிறதால ஆரம்பத்தில் உள்ள நிறை மைனஸ் என்றால் திருச்சி போக்குலையும் வழியில் உள்ள நிறை மைனஸ் தான். இதுக்கிடையில பாருங்க, இந்த விளைவில் மேலே எல்லாம் இழுத்து விட்டுருக்கிறது. இதான் அந்த மிகச்சிறிய மோதுகை நேரம். இங்க பாருங்க, இது ஏன் நம்ம சொன்னோம், இதுல திசை வந்து நம்ம சொன்னோம் மேல் நோக்கி இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்தில் அது mg எல்லாம் மீறக்குள்ளதான் அதோட வேகம் கீழ் நோக்கி அந்த பொருள் அமர் முடுக வெளிக்கிடும். அப்போ இதான் பாருங்க, நம்ம சொன்னோம் அந்த ஆகப்பெரிய பெருமதி எடுக்குது இந்த இடத்துல. இது 6 இல்லை, இது விளைவு விசை விளைவிக்கும். அப்ப விளைவு விசை ஒரு சந்தர்ப்பத்துல மேல் நோக்கி வரும். அப்ப மேல் நோக்கி வரக்குள்ள
கீழ் நோக்கிய விளைவு விசை மைனஸ் என்றால் அப்போ மேல் நோக்கி இது ப்ளஸுக்குள்ளே வந்தே ஆகணுமே. அப்போ தான் இந்த ப்ளஸ் பகுதிக்குள்ளே இது வரும். இதான் கதை. அப்போ ஆனால் இது சும்மாவே இந்த ஆன்சருக்கு போயிருக்கலாம் நீங்கள். சரி, 5வதுக்கு 2 போகலாம். 6க்கு வாங்கினேன். கிடையாக மாறாவேகம் யூவுடன் வலப்பக்கம் இயங்கி கொண்டிருக்கிற விமானம் ஒன்று இரு சம திணிவுகளாக வெடிக்குது. ரைட், இரு சம திணிவுகளாக. அதில் சொல்றாரு, அதில் பி நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இயங்க ஆரம்பித்தது எனில் பியில் உள்ளவர்களுக்கு ஏயின் இயக்கம் எவ்வாறு தோன்றும்? நம்ம பார்க்கிறது 6வது வினா. சரி, 6வது பாருங்க. இதுல கிடையாக மாறாவேகம் யூவுடன் அப்படின்னா வாய்ச்சிருந்தனே பார்ப்போமே. பாருங்க, இப்படித்தான் இயங்கிட்டு இருந்தவர். கிடையாக மாறாவேகம் யூவோடு 2 சம திணிவுகளாக வெடிக்குது. அதுல பி நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இயங்க ஆரம்பிக்கும். சரி, அப்ப கிடையா வந்துட்டு இருந்த விமானம் யூ வேகத்தோட வந்து கொண்டு இருந்தது. 2 சம துண்டா வெடிக்குது. அப்போ இதை எடுப்போம். இது பி, மற்றைய துண்டு தம்பி ஏ என்று எடுப்போம். பி நிலைக்குத்தா கீழே விழுது. அப்போ இது பூச்சிய வேகத்தோட தான் விழுது. சரிதானே? இப்போ ஏயை பற்றி தான் சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்க, வெடித்த அடுத்த கணம் ஏக்கு நிலைக்குத்து வேகம் இருக்குமா? இப்போ நீங்கள் விளங்கணும். இதுங்க வெடிக்க முன்னர் சரி, வெடித்த பிறகு சரி. அந்த வெடிக்க சற்று முன்னர், வெடித்து சற்று பின்னர், அப்படி கதை போமே. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தொகுதியில் வெடிக்க சற்று முன்னர் சரி, வெடித்து சற்று பின்னர் சரி, நிறைதான் நிலைக்குத்து விசை தாக்குதே தவிர இந்த வெடிப்பால் வரத விசை இந்த 2 துண்டுகள்லையுமே வருமே, அந்த விசை தாக்க மறுதாக்கு ஜோடியா இருக்குமே தவிர நம்மளோட தொகுதிக்கு புற விசையை கொண்டு வராது இல்லையா? தொகுதிக்கு புற விசையை கொண்டு வராது. அப்ப இதன்படி நம்ம வெடிக்க முன்னர், இவருக்கு வெடிக்க முன்னர் பாருங்க, சற்று முன்னர் சற்று பின்னர், அதான் கதை. கிடையா உந்தம் இருக்கு. அப்ப நம்ம சொல்லலாம், வெடித்து சற்று பின்னரும் கிடையாத உந்தம் வரும். அப்ப சொல்லுங்க, இவருக்கு நிலைக்குத்து வேகம் இல்லை. என்ன நிலைக்குத்த விழத்தான் ஆரம்பிக்குது. அப்ப நிலைக்குத்து வேகம் இல்லை. அப்ப இவருக்கும் நிலைக்குத்து வேகம் வரையிலாது. அப்ப இவருக்கு நம்ம சொல்லலாம், பாருங்க, நிலைக்குத்து வேகம் இவருக்கும் இல்லை. சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம், கிடை வேகத்தை பத்தி சொல்லலாம். கிடை வேகம் எப்படி இருக்கும்? அப்ப நம்ம தானே சொல்றோமே, தொகுதியில புற விசை வராது, தொகுதிக்கு வராது. அப்ப இது 2m இல்லையா தம்பி? அப்ப ஆரம்பத்துல 2mu, இது mm இது 2m போடுறது. அப்ப இது 2mu என்ற உந்தம் இருக்குது வலது பக்கம். அப்ப இப்போவும் தொகுதியில வலப்பக்கம் 2mu என்ற உந்தம் இருக்கும். இவருக்கு தான் கிடையா உந்தம் வராது, என்னது நிலைக்குத்த தான் விழ ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஆரம்ப 2mu என்ற உந்தம் இவருக்கு தான் வரும். அப்ப இவரை விட இவருக்கு திணிவு 2 மடங்கு சிறிதாகினா வேகம் இதை போல இதுக்கு 2 மடங்கு பெரிதாகும். ஏன்னா அந்த உந்தம் இவருக்கு தான் வரும். ஆகவே இது 2u. இதான் கதை. அப்ப வெடித்து அடுத்த கணமே நம்ம சொல்லலாம், இதான் இவங்களோட வேகங்களை இருக்கு. சரி, இப்ப பாருங்க. இப்ப அடுத்தடுத்த கணம் இவங்களோட இயக்கத்தை எடுத்தோம்னா இது நிலமட்டம். இதுக்குள்ள இருக்கிற பிசிக்ஸை பாருங்க. இப்ப சொல்லுங்க, அவங்க 2 பேரையும் நிலைக்குத்து வேகம், நிலைக்குத்து இடப்பெயர்ச்சியை சொல்லுங்க. இனி இவருக்கு மாறுமுடுகள் நிலைக்குத்தா ஜி தான். இனி விமானத்துல என்ஜின் இருக்குமா? விமானம் தான் வெடிச்சுட்டு இனி ஈர்ப்பின் கீழே இருக்கும். நீங்க வழித்தடையை நம்ம விடுவோம், அது முக்கியம். பாருங்க, இவருக்கும் நிலைக்குத்தா கீழே ஜி. அப்ப சொல்லுங்க, இவர் நிலைக்குத்தா ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு தூரம் போறாரோ இவரும் ஒவ்வொரு செகண்டுக்கும் நிலைக்குத்தா கீழே அதே தூரம் தான் வருவார். என்ன காரணம்? 2 பேருக்கும் கீழ் நோக்கி S = ½ GT வர்க்கம் போடலாம். U தான் இல்லையே விடுங்க, கீழ் நோக்கி U இல்லை 2 பேரும். அப்ப 2 பேருக்கும் G உண்டு. அப்ப ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்திலையும் 2 பேரும் அடையிற நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி சமந்தன், நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி. அப்ப இவர் குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி அடைகிறாரோ இவரும் அதே அளவு நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி அடைவார். சரி, அப்ப இப்ப நம்ம எடுப்போம். இவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இங்க இருக்கிறார்டா பி, ஏ இங்க இருக்கும். கிடைவேகம் காரணமாக கிடை இடப்பெயர்ச்சிக்கு உட்படும். ஸோ இப்படி இவர் இயங்கி வந்து இப்படி ஒரு இடத்துல நிற்கலாம். இந்த கிடைவேகம் இருக்குதானே?
ஆனால் இவங்க ரெண்டு பேரும் நிலைக்குத்தா ஒரே இடப்பெயர்ச்சி அடைவாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவார். சரி, ஒரு குறிப்பிட்ட கணத்தில் இங்கே இருக்கிறாருண்டா, அப்போ இவர் இங்கிருந்து இங்கே வர எடுத்த நேரம் அவருக்கும் அதே நேரத்தில் சொல்ல போகிறோம். அப்போ இவர் அடைந்த நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி தான் அவரும் அடைவார். ஸோ இப்படி நம்ம வரைஞ்சோம்னா அவர் இங்கே இருப்பார், ஏ என்ற துண்டு இங்கே இருக்கு விளங்குற. அவங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிக்கு இங்கே பாருங்க, பிக்கு சரியாக வலப்பக்கமாகவே ஏறிப்பார், பிக்கு சரியாக வலப்பக்கமாகவே ஏறிப்பார். அதாவது பி இருக்கிற கிடைக்கூட்டில் தான் ஏறிப்பார். பூமியிலிருந்து பார்க்குற ஆளுக்கு இது நிலைக்குத்தா விழுந்து கொண்டிருக்கும், இது ஒரு எரிய பாதையில் வந்து கொண்டிருக்கும். ஆனால் ரெண்டு முறைய கிடைமட்டத்திலே இருந்து கொண்டிருக்கும். ஏனெண்டா இவரை விட்டு இவர் நிலைக்குத்த வித்தியாச இடைப்பெயர்ச்சி அந்த நேர இடைவெளியில் அடையலாம். ரெண்டு பேருக்கும் நிலைக்குத்து இயக்கங்கள் சர்வ சமன், அதான் சொல்லுவார். சரி தம்பி, எப்போ பாருங்க, அப்போ பூமியிலிருந்து பார்க்குற ஆளுக்கு இப்படி ஒரு எரிய பாதை, இவர் நிலைக்குத்தா விழுந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் இங்கிருந்து பார்க்குற ஆளுக்கு எப்படி இருக்கு? இங்கிருந்து பார்க்குற ஆளுக்கு இங்கே பாருங்க, இவரை விட்டு இவர் அப்படியே தூரமாகிட்டு போகிறது விளங்கும். இங்கே பாருங்க, தூரமாகிட்டு போகிறது விளங்கும். அடுத்த கணம் எடுத்தீங்கன்னா இன்னும் இங்கே வரும். அப்போ ஆனால் இவரை விட்டு அது மேலே கீழே விளங்காது, முன்னுக்கே அப்படியே தூரமாகிட்டு போகிறது தான் விளங்கும். அப்போ சொல்லுங்க, அப்போ பி சார்பாக ஏய்த இயக்கம் அவரை விட்டு அதே கோட்டில் எப்பவும் அவருக்கு நேராகவே இருக்கும், நேரம் அப்படி விழுத்திப்போம். ஏன் விழுத்திப்போம்னா இந்த வேகம் காரணமா அப்படியோ போய் கொண்டு இதான் கதை. பி சார்பாக ஏய்ட வேகம் எவ்வளோ கட்டளை தம்பி, அது 2u விளங்குதா. ஏன்னா இவர நிலைக்குத்து வேகம், இவர நிலைக்குத்து வேகம் உண்டு, அப்போ அதுக்கு சார்பு வேகம் வராது. இவருக்கு கிடை வேகம் 0. அப்போ இவர் சார்பாக இவர வேகம் சொல்றது இவர கிடை வேகமாக தான் இருக்கும் 2u வரைக்கும். சரி, அப்போ அவர் மாறா வேகத்தில் தன்னை விட்டு விளத்தி ஓடுற மாதிரியே விளங்கும். அப்போ சொல்லுங்க, பி பார்க்கக்குள்ளேயே நேர்கோட்டில் வலது பக்கம் போகிறது விளங்கும். சரி, அப்போ பி சார்பாக ஏட இயக்கம் வலது பக்கமாக அவரை விட்டு விளத்தி போகிறது, அதுவும் சீரான வேகம் வரைக்கும். 4வது ஆன்சர் இருக்கு பாருங்க, அழகாக வரலாம். சரி வாங்க, 7வதுக்கு வாங்க பிள்ளைங்க. 7வது பாருங்க, எக்ஸமன் நோட். ஒப்பமான கிடைநிலத்தில் ஓய்வில் உள்ள 5 கிலோ திணிவுள்ள ஒரு கிடை விசை F தொழிற்படுவதை வரைவு காட்டு. இப்போ வினா எக்ஸமன் 2 மீட்டரில் தான் கேட்குறாரு, இந்த திணிவோட கதி என்ன? சரி, அவங்களுக்கு என்னத்தை தந்திருக்கிறார் தம்பி, விசை அந்த தூரத்தோட மாறுபடுறதை தந்திருக்கிறார். ஆரம்பத்தில் இது ஓய்வில் தான் இருந்திருக்கு. சரி, 2 மீட்டர் வந்த பிறகு அதில் கதி என்ன? ஒப்பமான நிலம் தானே அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அந்த விசையால் இந்த பொருள் வேலை செய்யப்படுது இல்லையா, வேலை செய்யப்படுது. அப்போ வேலைன்னா சீரான விசைன்னு சொன்னால் அந்த விசை மாறாதிருந்தா அந்த விசையால் செய்யப்பட்ட வேலைன்னா நம்ம என்ன செய்யலாம், விசை தர விசையில திசையில் அசைஞ்ச தூரம் மட்டும் போட்டுடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு தந்திருக்கிற படத்தில் விசை மாறுறது 8 மீட்டர் வரைக்கும் அது சீரானது இல்லை. ஆனால் முதல் 2 மீட்டருக்கு சீரானது பார்த்தீங்களா, 2 இல்லை 3 மீட்டருக்கு சீரானது. நமக்கு வினாவும் பாருங்க, லேசர் சொல்றாரு 2 மீட்டருக்குள்ள தானே கேட்கிறாரு. சரி, அப்போ அந்த 2 மீட்டருக்குள்ள அந்த விசையால் செய்யப்பட்ட வேலையை கண்டுபிடிக்கிற லேசு விசை தரது இல்லையா. சொல்லுங்க, அந்த 2 மீட்டருக்குள்ளேயும் அந்த விசை மாறாது இருக்குது. எவ்வளோ தம்பி அந்த விசை? 5 நியூட்டன். எவ்வளோ தூரத்துக்கு பார்க்க போகிறோம்? 2 மீட்டருக்கு தான் பார்க்க போகிறோம். அப்போ 5 2 இருக்குனீங்கன்னா 10. அப்போ 10 ஜூல்ன்ற வேலையை அந்த விசை தந்து இந்த உடலுக்கு கொடுத்துருக்கு. பாருங்க, அப்போ அந்த உடலுக்கு 10 ஜூல் அந்த விசையால் வேலை செஞ்சு வழங்கப்படுது. அப்போ சொல்லுங்க, அப்போ இவருக்கு அந்த 10 ஜூலும் என்னதான் போக போகுது? இயக்க சக்தியை தானே போக போகுது. ஏன்டா இது கிடை, அதாவது ஒப்பமான கிடைப்பாதையில் இயங்குது. அப்போ அவர் செஞ்சு கொடுக்குற வேலை வந்து இவருக்கு தடை விசைக்கு எதிராகவும் போகாது. நெஞ்ச ஒரு ஆய்வில் அழுத்த சக்தியாகவும் மாற போகிறது இல்லை. இது என்ன ஒரே கிடை மட்டத்தில் இயங்குது. அப்போ அது செஞ்சு கொடுத்த வேலையெல்லாம் இயக்க சக்தியாக போகுது, அவ்வளோதான். அப்போ இவர் பெற்ற இயக்க சக்தின்னு சொல்றது ½ mv வர்க்கம். m எவ்வளோ தம்பி? 5 இன்டூ 2 மீட்டர் இயங்கின பிறகு ஒரு கதி வரும் இல்லையா, அதுல வர்க்கம். ஏன்னா ஆரம்பத்தில் தான் இயக்க சக்தி இல்லை. அப்போ தற்போது 2 மீட்டர் இயங்கின பிறகு அவர்கிட்ட இருக்கிற இயக்க சக்தின்னு சொல்றது அந்த 2 மீட்டர் வரைக்கும் அந்த விசை செஞ்சு கொடுத்த வேலை, அவ்வளோதான் இங்கே உள்ள சுருக்கம். சரி, இவ்வளவும் அப்போ அந்த விசை செஞ்சு கொடுத்த வேலை தான் சொன்னோம் 10 இல்லையா. அப்போ இதன் படி பாருங்கண்ணே, 10 5 அளவு இருக்கு, 2 2 அளவு இருக்குன்னா 4. ஸோ v வர்க்கம் 4ன்னா v எத்தனை? 2 மீட்டர் பெர் செகண்ட். அதுல கதி 2 மீட்டருக்கு பிறகு அவ்வளவுதான். சரி, அப்ப 2 இருக்கிற ஆன்சர் 7வதுக்கு நீங்க வந்துடலாம். ஆன்சரும் 2 தான். சரி, அப்ப 7க்கு 2. இப்ப இந்த வினா 8 மீட்டருக்கு பிறகு கேட்டிருந்தா எதிர கதி 8 மீட்டருக்கு என்ன செஞ்சிருப்பீங்க? அப்ப 8 மீட்டர் வரைக்கும் அந்த விசையால செஞ்சு கொடுக்கப்பட்ட வேலையை கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த வேலையை கண்டுபிடிக்கிறேன்டா அந்த விசை
தூரத்தோட மாறின அந்த வரைவு இருக்குது, ஒரு சரிவகம் அமையுது, அதுல வரப்ப கண்டுபிடிக்கும். ஏன்னா இது ஒரு மாறும் விசை. அப்போ மாறும் விசையால செய்யப்பட்ட வேலையை கண்டுபிடிக்கிறேன்னா தம்பி, அந்த விசை தூரத்தோட எப்படி மாறுதுன்னு பாருங்க. அந்த மாறலுக்குரிய வரைவு தூரத்தோட அமைக்கிற, தூர அச்சோடு அமைக்கிற பரப்பை கண்டுபிடிக்கும். பரப்பு, அந்த பரப்பு தான், அதாவது சுருக்கமாக சொன்னால் எஃப்டி, டி டிஸ்டன்ஸ், தூரத்தை எடுக்கும். அப்போ எஃப்டி வரைபட பரப்பால் தரப்படும் மாறும் விசையால் செய்யப்பட்ட வேலை. சரி, அப்போ இந்த சரிவகத்திர பரப்பை கண்டுபிடிப்பீங்க. அவ்வளவு தான் இந்த பொருளுக்கு கிடைச்ச இயக்க சக்தி அதிகம். அவர் செஞ்சு கொடுத்த வேலை தான் இவற்றை இருக்கும் கைனட்டிக் எனர்ஜியை ஸ்டோராக இருக்கும். அப்போ அது 1/2 MV வரைக்கிறதுக்கு அதை பிரதியிட கதையை கண்டுபிடிக்கலாம். 8 மீட்டருக்கு பிறகு நமக்கு 2 மீட்டரில் கட்டத்தில் வேலை முடிச்சு 7வது ஆன்சர் இருக்கு. நல்லது. 8வதுக்கு வரும். 8வது வினாக்கு பாருங்க. 8வதுக்கு எரிய பாதையில கிடையோட 45 பாகை கோணத்தோடு எரியப்பட்ட துணிக்கையிட இயக்க சக்தியில மாறலை தருவது. சரிதானே? இயக்க சக்தி இது ஒரு எரிய பாதையில போற இயக்கம். சரி, சிலது சொல்லி வரேன் காட்டி. அப்ப இது எரிய இந்த கிடை மட்டம் அல்லது நில மட்டம் எடுப்போம். ஸோ இதான இந்த பொருளை எரிய பாதைன்னு எடுப்போம். மண்ணளவா கீழே. சரி தம்பி, இதில் பாருங்க. முதலாவது, இந்த பொருளை பொறிமுறை சக்தி இந்த எரிய இயக்கத்தில் மாறுமா? இல்லைன்னா ஒரு பொருளை மெக்கானிக்கல் எனர்ஜியில் சேஞ்ச் வரணும்டா. சரி, நம்ம சொல்லலாம், இங்கே ஒன்று வேறொரு புறவிசையால் அந்த உடலுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்கும், அல்லது அந்த உடல் வேறொரு தடை விசைக்கு எதிராக தண்ட சக்தியிலும் தெரிவிக்கணும், அல்லது இவர் வேலை செஞ்சிருக்கோம். அப்போ தானே அது சேஞ்ச் வரும். இப்போ நம்ம அப்படி சொல்கிறீங்க, புறவிசை இல்லைன்னா இங்கே நம்ம நிறைய புறவிசையை கருத மாட்டோம். என் அழுத்த சக்தி சொல்கிறதானே? ரைட். அவள் இங்கே இல்லை, தடை விசை இல்லை, வழித்தடையெல்லாம் இல்லை. அப்போ நம்ம சொல்லலாம், நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கணும், இவரோட பொறிமுறை சக்தியில் சேஞ்ச் இல்லை. அப்போ எரிய பாதையில் போக்குள்ள பொறிமுறை சக்தி மாறாது தம்பி. பொறிமுறை என்றால் இயக்க சக்தி, சக அழுத்த சக்தி தானே? சரி, இப்போ சொல்லுங்க, அழுத்த சக்தின்னு சொல்றது ஒரு மட்டம் தொடர்பாக கதைக்குது. எப்பவும் அழுத்த சக்தி சொல்றது ஒரு மட்டம் தொடர்பாக ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னு வச்சு தான் சொல்லுவோம். அப்போ நம்ம அந்த மட்டமா, அந்த ஃப்ரேமா இவர் எடுக்குமே, இந்த லெவல் எடுக்குமே. அப்போ சொல்லுங்க, இங்கிருந்து போக போக மேலே போக போக அழுத்த சக்தி கூடி வருது. அப்போ இயக்க சக்தியையும் அழுத்த சக்தியையும் கூட்டினா அது மாறையிலாது. பாருங்க, அது மாறையிலாது, இது கஷ்டம். அதான் சொன்னேன், பொறிமுறை சக்தியில சேஞ்ச் அடிக்காது. அப்போ சொல்லுங்க, மேலே போக 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 பொட்டன்சியல் எனர்ஜி கூடுதல்னா கைனட்டிக் எனர்ஜி என்ன செய்யணும் தம்பி? குறைஞ்சு கொண்டு வரும் இல்லையா? அப்போ நம்ம சொல்லுவோம், மேலே போக 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 அதி உயர் புள்ளி வரைக்கும் கைனட்டிக் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். சரி, இப்போ சொல்லுங்க, அதி உயர் புள்ளியில் கைனட்டிக் எனர்ஜி 0 வருமா? சரியா, 0 வருமா? இல்லைன்னா ஏன் இல்லைன்னா இந்த பொருளுக்கு கிடைவேக கூறு ஒன்று இருக்குது, எரிய பாதையில் தான் இருக்கு. அந்த கிடைவேக கூறு முழு எரிய இயக்கத்திலையும் மாறாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பிசிக்ஸ். அப்போ சொல்லுங்க, இவருக்கு எந்த ஒரு இடத்துலையும் கிடைவேக கூறு இருக்கிறதால அந்த வேகம் காரணமாக அவற்றை எப்பவும் இயக்க சக்தி இருந்து கொண்டே இருக்கு. அப்படின்னு சொல்லுங்க, அதி உயர் புள்ளியில் இவருக்கு நிலைக்குத்து வேகம் தான் 0மே தவிர அந்த பொருள்ற கதி அல்லது அந்த பொருள்ற விளைவு வேகம் 0 இல்லை. ஆகவே அதி உயர் புள்ளிலையும் அவற்றோட கைனட்டிக் எனர்ஜி 0 இருக்காது. ஆனா அந்த கைனட்டிக் எனர்ஜி தான் முழு இயக்கத்திலையும் ஆக குறைஞ்சதா இருக்கு. சரி, அப்ப சொல்லுங்க, அதி உயர் புள்ளியில 0 வரப்போறது இல்லை. திரும்ப சொல்லுங்க, கீழே வரக்குள்ள அழுத்த சக்தி குறைஞ்சு குறைஞ்சு வருது தம்பி. அப்ப இயக்க சக்தி கூடிக்கொண்டே வரும். அப்ப இந்த முழு இயக்கத்திலையும் இயக்க சக்தியில மாறல. எளிமையா சொன்னால், மேல போக போக இயக்க சக்தி குறைஞ்சி 0 வராது, இழிவடைஞ்சு திரும்ப இயக்க சக்தி கூடிக்கிட்டே வரும். ஏன்னா கீழே வரக்குள்ள அழுத்த சக்தி குறையிறதால. சரி, அப்ப இயக்க சக்தி குறைஞ்சி கூடணும். ஆனா அவர் குறைஞ்சி அந்த அவர் எடுக்கிற இழிவு பெறுமதி 0 வரக்கூடாது. அப்ப சொல்லுங்க, ஆன்சர் 2 வருமா? இல்லை. 2ல கைனட்டிக் எனர்ஜியை 0 கொண்டு போயிருக்கிறார். ஸோ 2 வராது. 3 வராது. ஏன்னா இவர இயக்கத்தில் ஸ்டார்ட் பண்றாரு எப்படின்னா, இயக்க சக்தி கூடி உயர் பெறுமதி எடுத்து குறையிறதா. அப்ப அது டோட்டலா 3 வராது. 4 இயக்க சக்தி மாறாது இருக்குன்னு சொல்லாது. ஸோ தம்பி 4 வராது. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் 2 தான் இந்த வினாக்கு, 1 அல்லது 5. சரி, 1ல எப்படி இருக்குது ஆன்சர்? எப்படி பாருங்க, ஒரு பெறுமதி எடுத்து எப்படி வந்திருக்குது 1. ஆனா 5ல இது ஒரு நேர்கோட்டில் காட்டிருக்கிறது. இந்த மாறி இப்படி காட்டிருக்கிறது. அப்ப இந்த கைனட்டிக் எனர்ஜி நேரத்தோட மாறுறது ஒரு பாருங்க ஏக பரிமாண மாறல தருமான்னு பார்ப்போம் இப்படியான. சரி, அதுக்கு சமன்பாடுலாம் இப்படித்தான் முடிக்கிறது. கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சொல்லியிருக்கிறது இந்த கிளாஸ் நோக்கமே எல்லாத்துக்கும் சமன்பாடு எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, இப்போ சொல்லுங்க, நம்ம கைனட்டிக் எனர்ஜின்னா அவரோட கதியில தீர்மானிக்க போகும். இவரோட கதின்னு சொல்றது இந்த பொருளுக்கு 2. ஒன்று கிடைக்கூறு,
இன்னொன்று நிலைக்குத்து கூறு. கிடைக்கூறு தான் மாறாது. அப்போ அவரை பற்றி விடுங்க. அப்போ நேரத்தோட மாற போகிறது நிலைக்குத்து கூறு தான். இங்கே டைமோட சேஞ்ச் ஆக போகிறது நிலைக்குத்து கூறு. அப்போ அதை வச்சு சொல்லுவோம். அதை வச்சு தான் இப்போ இயக்க சக்தி மாறும். நிலைக்குத்து வேகக்கூறு டைமோட ஏக பரிமாணமாக மாறும். ஏன் அப்படி சொல்றேன்? நிலைக்குத்து வேகத்துக்கு சமன்பாடு தான். இதன்படி இது இவர இயக்கத்தை செய்ய பொறுத்து ஜி பிளஸ் மைனஸ் எல்லாம் வரும். நான் சொல்ல வரது தான். நிலைக்குத்து அடிக்கிற ஆரம்ப வேகம் மாறாது, ஏன்னா அது ஒரு பெருமதி. அதே போல இவர் ஆர்முடுகிற பருமன் மாறாது தம்பி. இது ஈர்ப்பு ஆர்முடுகள், அது மாறாது. அப்ப சொல்லுங்க வி டியோட ஒரு ஏக பரிமாண மாறல கொண்டு இருக்கு. ஆனா இயக்க சக்தியில வாரது நிலைக்குத்து வேக கூட அவரோட வர்க்கமா ஹாஃப் எம் பி வர்க்கத்துல வர்க்கம். அப்ப சொல்லுங்க வேகம் தானே நேரத்தோட ஏக பரிமாண மாறல கொண்டிருக்கு. இந்த வியும் டியும் ஏக பரிமாண மாறும். அப்ப சொல்லுங்க வேகத்தோட வர்க்கம் நேரத்தோட ஏக பரிமாண மாறல கொண்டிருக்கிறார். வேகத்திர வர்க்கம் நேரத்திர வர்க்கத்தோட தான் ஏக பரிமாண மாறல காட்டும். எனவே நமக்கு இயக்க சக்தியில வாரது தம்பி வேகத்திர வர்க்கம், இதுல வர்க்கம். ஆகவே வேகத்திர வர்க்கம் நேரத்தோட சீரான மாறல தராது. அப்ப சொல்லுங்க இது வருமா? கைனடிக் எனர்ஜியில வேகத்துல வர்க்கம் இருக்குது. ஸோ இது வராது. ஆன்சர் முதலாவது. ரைட், நல்லது. 8 கொண்டா 9வது வாங்க. 9வது பாருங்க. உராய்வற்ற கிடைநிலத்தில் வைக்கப்பட்ட கேப்பிட்டலம் திணிவுடைய ஒரு குச்சி ஒன்றுக்கு ஸ்மோலம் திணிவுடைய நீலா இலை இணைக்கப்பட்டது. இலைக்கு என்ன இருக்குது? பாரம் இருக்கு. ஆனா அது ஒரு மீலியலற்ற இலை, நீலா இலை. சரி, வினாவை பாருங்க. அந்த இலையிட மறுமுனையில இதுக்குதான் அந்த ஒரு விசை பிரயோகிக்கிறாராம் பி என்ற பருமனை. ஸோ இந்த இலையால குற்றில பிரயோகிக்கப்படுற இழுவை என்று கேட்கிறார் தம்பி. 9வது. சரி, இதை பாருங்க. இதான் அந்த கிடைமேற்பரப்பு. ஒப்பமானதான் ஒரு ஆய்வில் இது குறிப்பிட்ட குற்றிட திணிவு சொன்னாரு கேப்பிட்டலம், இலை ஸ்மால். சரி, இதான் இலை. இலையில திணிவு ஸ்மால். இலையிட மறுமுனையில ஒரு விசையை பிரயோகிச்சாரு பி. இப்ப இங்க பிரயோகிச்சிருக்கிற விசை பி. வினா இலையால குற்றில பிரயோகிக்கப்படுற விசை என்ன? அதாவது இந்த இடத்துல, இதுல தானே இலை குற்றியோட இலை இந்த இடத்துல பிரயோகிக்கப்படுற விசை என்ன? இதானே கேட்கிறார். சரி, இந்த வினாவை இப்படி செய்வோம். இப்படி நீங்க சொல்லுங்க, நம்மளோட தொகுதி எடுத்தோம்டா இலையும் குற்றியும் என்ற தொகுதிக்கு புறவிசை அமையும் இவர் தான். ஏன்னா இங்க தாக்க மரதாக்க சோடி எல்லாம் இல்லாம போயிடும் தம்பி. உராய்வில் அவ இவருக்கு புறவிசைன்னு சொல்றது இவர் தான். அப்ப இந்த விசை காரணமாக நம்மளோட சிஸ்டம் ஆரம்பிக்கும் இல்லையா? இது ஆரம்பம். அப்படி நீங்க சொல்லுங்க, இந்த முழு தொகுதி m+m என்ற முழு தொகுதியிலையும் உள்ள விளைவு விசை பி என்றால், இப்ப நீங்க சொல்லுங்க அப்போ இந்த m திணிவுள்ள உள்ள விளைவு விசை அது யார் அறிக்கும்? அதான் இந்த இலை பிரயோகிச்ச விசை அறிக்கும் இல்லையா? அப்ப இலை பாருங்க, இவரில் ஒரு விசையை பிரயோகிப்பாரு பாருங்க. இந்த இடத்துல இலை பிரயோகிக்கிற விசையை நான் எடுக்கிறேன் எஃப் வந்து. அதான் நமக்கு கேப்பிட்டல் எம் அல்லது குற்றில தொழில்படுற விளைவு விசை. இதுல உள்ள பிசிக்ஸ் தான் பாருங்க. ஆர்முடுகிற ஒரு தொகுதியில எல்லாரும் ஒரே ஆர்முடுகளோடு தானே போறாரு. அது தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு திணிவுக்கும் நீங்க போனா அவங்கள உள்ள விளைவு விசை தானே அவங்களோட திணிவுக்கு நேர்விகித சமனாரி. யாருக்கு? இப்படி ஒரே ஆர்முடுகளோட இயங்குற ஒரு தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு சிறு திணிவு போனீங்கன்னா எஃப் சமன் எம்ஏ தானே தம்பி. இது கூடுதலாக நான் இது யூஸ் பண்றது அடிக்கடி இதுகளை சொல்லி வருவோம். அப்போ ஆர்முடுகளோட போய் கொண்டிருக்க முழு சிஸ்டம் எல்லாருக்கும் ஆர்முடு உண்டு. அப்ப விளைவு விசை திணிவுக்கு நேர்விகித சமன் சொல்லலாம். அதுக்குள்ள இருக்கிற பெரிய திணிவுல பெரிய விளைவு விசை இருக்கும் எஃப்ண்டா விளைவு விசை, சிறிய திணிவுண்டா விளைவு விசை சின்னதா இருக்கும். திணிவு 2 மடங்கா இருந்தா அதுக்குள்ள இருக்கிற தொகுதிக்குள்ள இருக்கிற ஒரு திணிவை விட இன்னொரு திணிவு 2 மடங்கு பெருசுன்னா அந்த திணிவுல விளைவு விசையும் சின்னதை விட பெருசுல 2 மடங்கு இருக்கும். சரி, கதைக்கு வருவோமே. அப்ப இப்ப சொல்லுங்க, நம்மளோட முழு தொகுதியிலையும் m+mல இவர் தான் விளைவு. ஏன்னா இங்க தாக்க மரத்தாக்கு சோடி எல்லாம் போக ஒரு ஆய்வில் இதான் விளைவு. அப்ப சொல்லுங்க m+mக்கு p விளைவுலண்டா அவ எம்முக்கு பார்த்தா சரிதானே தம்பி. அதானே நம்மளோட நோக்கம். ஏனென்றா இலை குச்சில பிரயோகிக்கிற அந்த விசைதான் இந்த குச்சில உள்ள விளைவு விசையும் கூட சொல்லலாம் தானே. அப்ப சொல்லுங்க m+mக்கு p என்ற விசை விளைவுலண்டா இவருக்கு எவ்வளோன்னு பார்ப்போமா? அப்ப இதன்படி நீங்க சொல்லலாம் p நீங்க
m plus m ஆல பிரிச்சிங்க. அப்போ இது ஓரலகு திணிவுக்கான விளைவுல தரும் இன்டு இவரை திணிவால பெருக்கினீங்கன்னா அவரில் உள்ள விளைவு விசை வரும். இது ஒரு விஷயமே இல்லையே இல்லையா, சாதாரணமாக முடிச்சிடலாம். அப்போ இவங்க 2 பேருக்கும் உள்ள விளைவு விசை தண்டா, அப்போ இவரை மொத்த திணிவால பிரிச்சிங்கன்னா அழகு திணிவுல உள்ள விளைவு விசை கிடைக்கும். இப்போ இந்த திணிவுல விளைவு தேவைண்டா அவரால் பெருக்கி விட்டா சரி. இதுதான் இங்கே உள்ள கதை. அப்போ இந்த கூற்றில உள்ள விளைவு விசை தான் இலை இவருக்கு பிரயோகிக்கிற விசை. அதான் நம்மளோட வினா, அது இதுக்கு சமனானது. சரி, அப்போ இப்படி இருக்கிறது எதுன்னு பாருங்க. இரண்டாவது இருக்கு கேபிட்டல் எம்மால தான் பெரிய கிடைக்கணும். சரி, 9வதுக்கு 2 தம்பி 10 கோடி வாங்க. 10 10வதுல சொல்றாரு ஒவ்வொன்றும் 2 சென்டிமீட்டர் தடிப்புள்ள பலகை துண்டு 0.01 சென்டிமீட்டர் இழிவெண்ணிக்கையுடைய கருவியால அளக்கப்படுது. சரி, பலகை துண்டு நிறைய இருக்குது, ஒவ்வொன்றுடைய தடிப்பு 2 சென்டிமீட்டர் தான். இதுக்கு யூஸ் பண்ற கருவிட எல்சி 0.01 சென்டிமீட்டர்ல. வினா, இதுல சதவீத வலு 0.1 இருக்கணும்டா நம்ம எத்தனை பலகைகளை இங்க சேர்த்திருக்கோம், அவ்வளவுதான் இந்த வினா. சரி, பெர்சன்டேஜ் பாருங்க 0.1 பெர்சன்டேஜ் சொல்றது எல்சியின் கீழ் ரீடிங் பின்னவலு அதை 100% பெருகிக்கணும். சொல்லுங்க, எல்சி எத்தனை சென்டிமீட்டர்ல இருக்குது, ஒரே அழகை போட்டுக்கணும். 0.01 கீழே ரீடிங் எடுத்துக்கணும். அதை ரீடிங் அளவு விரிச்சு 100 அளவு இருக்குது. இது சகல மாணவர்களுக்கும் இது தெரியும், சதவீத வலுக்கான சமன்பாடு. சரிப்பா, சொல்லுங்க. இப்போ நம்ம ரீடிங்கை பற்றி தான் சொல்லுவோம். ஒரு குச்சி அல்லது ஒரு பலகை இருக்குது, பலகையில அளந்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர். நம்ம ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான பலகைகளை சேர்த்து தான் பார்க்க போகிறோம். அப்போ எடுப்போம், நம்ம ஒரு எண்ணிக்கையான பலகை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் மொத்த தடிப்பு எத்தனை வரும்? ஒரு பலகையில தடிப்பு 2டா, எண்ணிக்கையான பலகையில தடிப்பு எத்தனை? n × 2. இது சென்டிமீட்டர்னா தம்பி, அதுவும் சென்டிமீட்டர்ல இருக்கணும், அது முக்கியம். அவ இது n × 2 சென்டிமீட்டர் இல்லைங்களா, அதான் மொத்த ரீடிங்க. சரி, இதுல இருந்து நீங்க n கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் இல்லை உங்களுக்கு. ஸோ இதை இதால பெருக்கினீங்கன்னா இது 1 தான். இது 1 ன் கீழ் 10 தானே, 10 ன் கீழ் 2 5 வரும். அப்போ நீங்கள் 5 பலகைகளை ஒன்றா சேர்த்து நீங்கள் ரீடிங் எடுத்தீங்கன்னா அந்த வாசிப்புக்கான சதவீத வலு உங்களுக்கு 0.1 வரும். இது திருத்தமானதா? திருத்தமானதா? திருத்தமானது. ஏன்னா பெர்சன்டேஜ் 1 விட குறைஞ்சாலே நம்ம அந்த ரீடிங்கை திருத்தமானதாக ஏற்றுக்கொள்றோம். சரி, அப்படி இருக்கிறது 5 இருக்கிறது 3வது. மிச்சம் கவனம், என்ன 5 வந்துக்குது, அங்கே 5 கீழே இல்லை. ஆன்சர் 5, அங்கேயும் 5, உடனடியே ஆன்சர் சீட்டில் 5 கீழே விடுறதில்ல பிள்ளைகள். 5 இருக்கிற ஆன்சர் 3வது. ஸோ 3 இதுக்குரிய ஆன்சர். 11க்கு வாங்க. 11ல காட்டிருக்கிற செங்கோண முக்கோணில பக்கங்கள் வழியே 8 நியூட்டன் 6 நியூட்டன் 10 நியூட்டன் எனும் 3 விசைகள் தாக்குதத்தை காட்டிருக்கிறது. பக்க நீளங்களுக்கு விகித சமனா அப்படியே தாக்குதான். சரி, பின்வரும் கூற்றுகளை கருத்துக்க. 11 பாருங்க, நீங்க பிசிக்ஸ்ல நல்ல ரிசல்ட்ஸ் போறதுக்கு நான் சொன்னேன் எம்சிக்குள்ள எஸ்ஐனாலும் சரி, வினாக்களை வாசிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த வினா அப்படியே உங்களுக்கு பதியணும். அதாவது அது அவர் சொல்றாரு இல்லையா, அந்த நிலைமை அப்படியே உங்களுக்கு வந்துடும். அப்ப இதை வாசிக்கக்கூடிய விளைங்க, இது ஒரு உடல்லையோ ஒரு புள்ளிலையோ தாக்குன 3 விசைகளை கொண்டு வரையப்பட்ட ஒரு விசை முக்கோணியா? சொல்லுங்க. இல்லை இல்லை. இது என்ன காரணம்? இவர் அப்படி சொல்ல இல்லை உங்களுக்கு. இவர் விசை முக்கோணி கதைக்கு இவர் சொல்றாரு, இந்த விசையை தாக்குறதே ஒரு முக்கோணில தான், அதை விளைக்கணும். அப்போ ஒரு முக்கோணில தான் விசை தாக்குது. ஒரு உடல்ல புள்ளில தாக்குன விசைகளை கொண்டு வரையப்பட்ட விசை முக்கோணி இல்லை தம்பி. இது இந்த வினா பாருங்க, அந்த ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே சொல்றாரு, செங்கோண முக்கோணில பக்கங்கள் வழியே இது தாக்குது. விளங்குதா? ரைட். இப்போ வினா, விளைவு விசை இல்லையாம், இணை இருக்குமாம், சமநிலையில் இருக்கிறாம், இப்படியான கூற்றுகளை கொண்டு போறார். கவனிங்க. ஸோ இது அந்த செங்கோண முக்கோணி, இந்த பக்கத்தின் வழியே 6 நியூட்டன், இது கீழே 8 நியூட்டன், மேல் நோக்கி 10 நியூட்டன். சரி, முதலாவது விளைவு விசை இல்லை. இதை பார்ப்போம். நமக்கு தெரியும், ஒரு உடல்ல அது எப்படி இருந்தாலும் சரி தாக்குற 3 விசைகளையும் நான் பருமன்லையும் திசையிலையும் முக்கியம் அது
ஓர் ஒழுங்கில் எடுத்த முக்கோணிட பக்கங்களால குறிப்பிட்டோம்டா. பாருங்க பிள்ளைகள், அப்படியே குறிப்பிட்டோம்டா சொல்லுங்க, அந்த உடலுக்கு விளைவில் விசை வருமா? அல்லது அந்த உடலில் தாக்குற அந்த 3 விசைகளாலையும் விளைவில் வருமா? இல்லை தம்பி, விளைவில் வராது. விளங்குதா? விளைவில் வராது. இப்போ நமக்கு இங்கே உள்ள விஷயம் எங்கே பாருங்க, இந்த முக்கோணில தான் தாக்குது தம்பி. இந்த முக்கோணில இது ஒரு ஒழுங்குல தாக்குதா இல்லையா? ஒழுங்கு இருக்குது. இந்த இவர் முடிகிற இடத்துல இவர் ஆரம்பிக்குது, இவர் முடிவடைகிற இடத்துல இவர் ஆரம்பிக்குது, இவர் முடிகிற இடத்துல இவர் ஒரு இடம் சொல்லியா ஒரு ஒழுங்குல இருக்குது. ஸோ ஒழுங்கு சரி. அடுத்தது என்னது? இன்னொன்று தான் முக்கியமானது, பருமன். கவனிங்க, பருமன்லே சரியா இருக்கு. இப்போ பாருங்க, அவரே சொன்னார் பக்கங்களுக்கு விகித சமனான விசை தான் தாக்கு. அப்போ அவரே அதை தெளிவாக சொல்லிட்டார். அப்போ அந்த முக்கோணில பக்க நீளங்களுக்கு விகித சமனான விசை தான் இது. விளங்குதா கதை? அவை அதனாலதான் பாருங்க என்ன இருக்குது, 6க்கும் 8க்கும் இது 10 வந்துருக்கு. நம்ம தெரியுமே, செம்பக்கத்துல இந்த செம்பக்கம் 10 வரும், ஏனைய 2 பக்கமும் 6 8 இருந்தால் அது 10 வரும் தெரியும் நம்ம. அப்போ கவனிங்க, அப்போ இதுல இந்த உடல்ல தாக்குற 3 விசையையும் நீங்க பருமன்லையும் திசையிலையும் ஒரு ஒழுங்கில் எடுத்த முக்கோணில பக்கங்களால் குறிப்பிடலாம். என்ன அப்படித்தான் குறிப்பிட்டே இருக்குது உங்களுக்கு. ஆகவே இந்த 3 விசைகளுக்கும் என்ன இல்லை தம்பி? விளைவு இல்லை. அப்போ விளைவு விசை இல்லை என்று சொல்றது சரி. ஏ சரியான கூற்று, தொகுதிக்கு விளைவு இல்லை. சரி, பி பாருங்க, தொகுதியில இணை தொழில்படும். இன்னொன்று தான் பாருங்க, நமக்கு இந்த காய்ச்சல் இருக்கிறத பாருங்க, நமக்கு அந்த விசை தாக்குற இது ஒரு தள விசை தான். அப்ப அந்த விசை தாக்குற தளத்துக்குள்ள எந்த ஒரு புள்ளி பற்றியும் நீங்க தளத்துக்கு செவ்வ நடாச்சு பற்றி சொல்லலாம். நம்ம வெறுமையா சிம்பிளா சொல்றேன். அதுல இருக்கிற எந்த ஒரு புள்ளி பற்றியும் அந்த விசை தொகுதிக்கு நீங்க திருப்பம் எடுத்தா, நல்ல விளக்கணும், அந்த விசை தொகுதிக்கு திருப்பம் எடுத்தா அந்த விசை திருப்பங்கள் அட்சர கணித கூட்டுத்தொகை இல்லையா, டோட்டலா 0 வரும். விளங்குதா? டோட்டலா 0 வரும். இப்ப நீங்க சொல்லுங்க ஆகும், இது இந்த அடிக்கிறது இதான் உடல், இந்த முக்கோணில தான் தாக்கி இருக்குது. அப்ப இதான் உடல். அப்ப இங்க எங்கிருந்து நீங்க திருப்பம் எடுத்தாலும் 0 வருமா? அதான் கேள்வி. இல்லை. ஏனண்டா இப்ப இந்த புள்ளி பற்றி எடுத்தோம்டா இவருக்கும் திருப்பம் வராது, சரி. ஆனா இவருக்கு திருப்பம் வரும். விளங்குதா? அப்ப இதை நீங்க இதை குழப்பிக்க கூடாது. கொண்டு வந்து இது விசை முக்கோணி இல்லை திரும்பியும் சொல்றேன். ஒரு உடல்ல தாக்குன 3 விசைகளை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம வரைஞ்ச ஒரு விசை முக்கோணி இல்லை. இங்க இந்த முக்கோணில தான் விசையே தாக்குது. இந்த முக்கோணி தான் தம்பி உடல். இந்த ஃப்ரேம் வந்து முக்கோணி தான். அப்ப கவனிங்க, அவ இவர்ல இந்த 2 விசைகளும் தாக்குற இந்த புள்ளியில இருந்து நான் அடுத்தேன்டா இவருக்கு திருப்பம் வரும். கதை விளங்குதா? இவருக்கு திருப்பம் வரும். ஆகவே இங்க விளைவுலா இணை இல்லை என்று சொல்றது பிழையா. அடுத்ததுக்கு வாங்க. அப்ப சொல்லுங்க, தொகுதியில் இணை தொழிற்படும் தானே சொல்றாரு. அப்ப தொழிற்படும் சொல்றது சரி. பாருங்க, நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப இது பற்றி எடுத்தீங்கன்னா இவருக்கு வரும். இது ரெண்டுலையும் தாக்குற புள்ளி இவரை பற்றி எடுத்தீங்கன்னா இவருக்கு திரும்ப வரதானா இதுக்கு வரும். இது பற்றி எடுத்தீங்கன்னா வரும். எனவேதான் நம்ம சொல்லலாம் இங்க இணை வரும். ஆகவே இணை வரும் என்று சொல்ற பி சரியா இருக்கலாம். பாருங்க, மேல ஏயும் விளைவு செயல்னு சொல்றது சரி. சி பாருங்க, தொகுதி சமநிலையில் உண்டு. இணை வந்தா என்ன தம்பி? அதே சமநிலை கதை. சமநிலைக்கு வரணும்னா விளைவுல இணையும் இருக்கக்கூடாது, விளைவு விசையும் இருக்கக்கூடாது. ஆனா இங்க இணை இருக்குது. எனவே சமநிலை என்று சொல்ற கதை பிள்ளை. அப்ப ஏபிக்கு நீங்க வரணும். அப்படி இருக்கிறது 4வது. சரி, நல்லது. 12வதுக்கு வாங்க. நம்ம 12வதோடு நிப்பாட்டிட்டு மிகுதிய அடுத்தில் தொடர்பு. சரி, 2 விசைகள் சொல்றாரு. இதுவும் அதே போல உண்டுதான். F1 F2 எனும் விசைகள் விளைவு விசை F-னை காவி கூட்டல் முறையில சரியாக குறிப்பது. அப்ப காவி கூட்டலை கொண்டு வந்தால் இதான் சுருக்கம். பாருங்க, F1ம் F2ம் ஒரு ஒழுங்குல இருக்கும், அது முக்கியம். அதே போல பாருங்க, F1 F2 இருக்கிற ஒழுங்குக்கும் எதிர் ஒழுங்குல விளைவு இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், இது F1 இது F2ண்டா இது ஒழுங்கு தானே. அப்ப சொல்லுங்க, இவர் ஆரம்பிச்ச புள்ளி இங்க இருக்குது, இந்த ஒழுங்கு முடிவடைகிற புள்ளி இங்க இருக்குது. அப்ப இது ரெண்டையும் இணைச்சா முக்கோணி பூர்த்தி ஆகும். இப்ப பாருங்க, அந்த 3வது பக்கம் தான் இதுல விளைவுல தரப்போகுது, அது எதிர் ஒழுங்குக்கு வரணும், அதான் விளைவுல இருக்கு. அப்ப இந்த ஒழுங்கு வலஞ்சுழி அமைஞ்சா இது இடஞ்சுழியா போற மாதிரி எதிர் ஒழுங்குல இருக்கணும். ஸோ இது விளைவுல இருக்கு. அப்ப நீங்க ஆன்சர் போக்குல பார்க்கணும் தம்பி, F1 F2 கட்டாயம் ஒரு ஒழுங்குல இருக்கும். அதே போல அந்த அப்ப F1 F2 முக்கோணில 2 பக்கமா வந்துடும். அந்த 3வது பக்கம் விளைவுல தரும், அது தம்பி எதிர் ஒழுங்குல இருக்கணும் கட்டாயம். இந்த F1 F2 ஒழுங்குக்கு எதிர் ஒழுங்குல இருக்கணும். அப்படி எது இருக்குன்னு பாருங்க. முதலாவதுல பாருங்க, F1 F2 ஒழுங்கு இல்லை இல்லவா, அதை விட்டுருங்க. 2வதும் F1 F2 ஒழுங்குல இல்லை, விட்டுருணும். ஏன்னா இது காவி கூட்டலுக்கு தான் போறாரு, காவி முக்கோணி. 3வது F1 F2 ஒழுங்குல இருக்குது, ஆனா F அதே ஒழுங்குல இருக்குது.
மூணாவது பாருங்க இப்படி இருக்குது. இங்க பாருங்க இது F1 இது F2 ஒரு வலஞ்சுழி போக்குல இருக்குது. அதே போக்குல தான் F இருக்குது. அப்ப இது விளைவில் அமையாது. இந்த விசை தொகுதிக்கு விளைவில் 0 போகுது. சரி அது இருக்கட்டும். 4 சரியா இருக்கு. இங்க F1 இங்க F2 இதுக்கு சரியா எதிர் ஒழுங்குல F இருக்குது பாருங்க. ஸோ ஆன்சர் 4 உடனடியே வந்துடலாம். வேணா நல்லது பிள்ளைகள் நம்ம 13 அடுத்த வீடியோவில் சொல்லி விடுறேன்னு பாருங்க. 13ல இருந்து